வேத வசனத்தின்படி அவனோடு நீங்கள் எதிர்த்து நிற்கின்ற பொழுது, அவனை மேற்கொள்வது கேட்ட அந்த பலனை பெற்றுக்கொள்கின்ற பொழுது நிச்சயமாக வெற்றியே உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். அநேக வேளைகள் நமக்கு தெரியல, நமக்கு விரோதமாய் நடக்கூடிய வானமத்தை பொல்லாத காரியங்கள். அதனால் அதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு வெற்றி பெறுகின்ற வாழ்க்கையை அபியாசப்படுத்துகின்ற பொழுது நல்ல வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். அல்லேலூயா. சரி, உற்சாகமாக வரவேற்போம். போதும் சிஸ்டர், வாங்க முன்னாடி வாங்க. இருக்க வச்சு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், நடத்துவார். ஆமென். கரங்களை உற்சாகம் தாண்டுங்க. கொஞ்சம் சவுண்ட் ஏற்றி பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் மத்தியிலே என்னை அந்த செய்தியை கொடுக்க கர்த்தர் அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. தொடர்ச்சியாக ஒரு காரியத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். இது முக்கியமாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது. ஏன் இது ஆண்டவர் பிரசங்கம் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லி யோசிக்கிற பொழுது, நம்ம ரட்சிக்கப்படுகிறோம், பரிசுத்தம் அபிஷேகப்படுறோம், ஞானஸ்நானப்படுறோம், சபைக்கு வருகிறோம். அதோடு நம்ம அதோடு முடிஞ்சிச்சு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம நடக்கிற பொழுது நமக்கு தெரியாத போராட்டங்கள் ஏற்படுகிற பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? உடனே பாஸ்டரையும் மற்றவர்களையும் நம்ம என்ன செய்கிறோம்? அணுகி நீ ஜெபிங்க அப்படின்னு நான் சொல்கிறோம். அதே மாதிரி எந்த கூட்டங்கள் நடந்தாலும் தொடர்ச்சியாக ஒரே ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டுக்கு அடிக்கடி ஜெபிக்கிறவர்களும் இருக்கிறாங்க. இப்படி நிறைய காரியங்களை இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளை அவர்களே மேற்கொள்வதற்கேற்ற ஆயுதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ற ஞானம் அவர்களுக்கு இல்லாததுனால. அல்லேலூயா. எனவேதான் அந்த காரியத்தை நம்ம தொடர்ந்து பிரசங்கம் பண்றோம். இதை நீங்க கேட்கிற பொழுது நீங்களும் உற்சாகம் அடைவீர்கள். உங்க வாழ்க்கையில் வர பிரச்சனைகளை மேற்கொள்ள உங்களுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். அது மட்டுமல்ல, நீங்க மற்றவருக்கு என்ன செய்ய எடுத்து சொல்கிறவர்களாக நீங்க மாறுவீர்கள். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். ஆவியானவரே, உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆவியானவரே, நீங்க என்ன பேச விரும்புகிறீரோ, ஆண்டவரே நீர் என்ன காரியங்களை மக்களுடைய மனதிலே மாற்றத்தை ஆண்டவரே செய்ய விரும்புகிறீரோ அந்த காரியங்களை கர்த்ததாவே எங்கள் மத்தியிலே பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் ஒரு ஜீவனுள்ள தேவன், நீர் ஒரு பேசுகிற தேவனாக இருக்கிறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே நீரே எங்கள் ஆண்டவரே எங்கள் மத்தியிலிருந்து பேசுவீர் என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுக்கே கனத்தையும் மகிமையும் நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சரி, இப்போ இந்த சர்வாயுத வர்க்கத்துல நம்ம முதலாவது சத்தியம் என்னும் கச்சை நம்ம போரிடும் பொழுது நம்ம கீழே விழுந்து விடாமல் நம்ம தடுப்பதற்கு நமக்கு இந்த பெல்ட் ரொம்ப உதவுகிறது. ஏனென்றால் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்கள் பிரச்சனைகளை சாத்தான் உங்களுக்கு வீழ்த்தி விடாதபடிக்கு நீங்க வார்த்தைகளை சொல்லி வேத வசனத்தில் உள்ள வார்த்தைகளை உங்களுக்கு கச்சையாக நீங்கள் விழுந்து விடாதபடிக்கு பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக நீதி என்ற மார்க்கவசம். இந்த நீதி என்ற மார்க்கவசம் என்னவென்றால், நீங்க கிறிஸ்தவன் ஆயிட்டீங்க, உடனே நீங்க பரிசுத்தமா வாழணும் நீங்க நினைப்பீங்க. ஆனா மனிதர்களால நம்ம உடனே நம்ம மாற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கொண்டிருப்போம். அந்த நேரத்துல சாத்தான் சொல்வான், நீ சரியில்லை, நீ இது சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லி நம்மளை சோர்ந்து போக வச்சு, என்னத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு நம்மளுக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, நம்ம எப்படி அப்படின்னு சொல்லி சோர்ந்து போக வைப்பதற்காக சாத்தான் நம்மளோட போராடுவான். அதற்காக நீங்கள் அழிந்து கொள்ள வேண்டியது நீதியின் மார்க்கவசம். அது உங்களுடைய நீதி அல்ல. நீங்க சில வேளைகளில கோபப்பட்டு ஏதாவது பேசிட்டீங்கன்னா அவ்வளவுதான், நீ எல்லாமே போச்சு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நம்முடைய நீதி இல்லை, நம்முடைய சுயநீதி நம்மளை பாதுகாக்காது. தேவனுடைய நீதி, அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய நீதியை நம்ம என்ன செய்ய பாதுகாக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய நீதியை நீங்கள் அணிந்திருந்தீர்களால எப்பொழுது நீங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர், அவர் நல்லவர், அவர் என்னை பாதுகாப்பார், என்னை வழி நடத்துவார், அவருடைய கிருபை சார்ந்து கொண்டேன், அவருடைய பிள்ளையா நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்க என்ன செய்ய முடியும்? சாத்தானை நீங்க மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. அடுத்தது மூன்றாவதாக நம்ம பார்த்துட்டு வந்தோம் பாதரட்சை, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. சோ அந்த பாதரட்சை இவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு போன வாரம் உங்களுக்கு நடத்தினேன் இல்லையா? அப்ப பாதரட்சைனா என்ன அப்படின்னு சொல்லி நடத்துறோம். என்னன்னா சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய
ஆயத்தம் என்கிற பாதரட்சை. அப்போ நம்ம வந்து சமாதானத்தின் சுவிசேஷத்தை சொல்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் என்னது சுவிசேஷம். இதுதான் வந்து சுவிசேஷமா இருக்குது. இதை நீங்க சொல்றதா உங்களுக்கு வந்து பாதரட்சியாக இருக்கிறது. இந்த பாதரட்சி நீங்க எத்தனை பேர் அணிந்திருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க செக் பண்ணுங்க. பிசாசோட சோதனைகள் வருகிற பொழுது அவனுக்கு தாக்குவதற்கு இல்லை, அவனிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு இந்த பாதரட்சி உதவுகிறது. போயிடும் பொழுது உங்களுக்கு பாதரட்சி வந்து உங்களுக்கு வந்து நீங்க போடாம நீங்க போயிருந்தீங்கன்னா ஒரு கல்லு முள்ளு குத்துனா கூட என்ன ஆயிரும், கால் வேதனையில நம்ம மேற்கொண்டு போரிட முடியாது, அல்லது எதிரி நம்மை எளிதாக தாக்கி விடுவான். எனவே பாதரட்சி அணிந்தவர்களாக நம்ம ஆவிக்குரிய பாதரட்சி அணிந்தவர்களாக ஒவ்வொருவரும் இருக்கிறோமா என்று நம்ம இன்னைக்கு ஆராய போகிறோம். போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், முதல்ல நம்ம சமாதானமா இருந்தாதான் அடுத்தவங்களுக்கு சமாதானத்தை பத்தி சொல்ல முடியும். அதனாலதான் போன வாரம் உங்களுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார், எப்படி நம்மளை வந்து பாதுகாக்கிறார், அவருடைய சமாதானத்தை நமக்கு வச்சு விட்டு போறேன்னு சொல்றாரு. நம்ம கவலைப்பட்டு கலங்கலாமா, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தா கூட எல்லாத்தையும் ஒதுக்கிவிட்டு ஆண்டவர் உங்க பாதத்துல வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தரை துதித்து பாட வேண்டும், வேதத்தை படிக்கணும். இப்போ வந்து எவ்வளவோ பொழுதுபோக்குகள் வந்திருக்குது. எல்லா பொழுதுபோக்குலையும் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களும் வந்திருக்குது. நீங்க ஒரு சும்மா இன்டர்நெட்ல போய் யாராவது ஒருத்தருடைய மெசேஜை நீங்க கேட்டீங்கன்னா கூட உங்களுக்கு உடனே ரிவைவல் ஆயிரும், ஒரு எழுப்புதலாக உங்களுக்கு ஒரு உற்சாகம் அடைவீர்கள். பாடல்களை கேட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அபிஷேகம் பாடணும், திரும்ப பாடணும், பழகணும் அப்படின்னு ஆயிரும். முந்திலாம் இதெல்லாம் இல்லை, வேதத்தை எடுத்து பாட்டு புத்தகம் வேதம் 2 தான் என்ன இருக்கும், நமக்கு ஆண்டவரை அறிவதற்கு இருக்கும். ஆனால் இப்போ வந்து லேப்டாப் கம்ப்யூட்டர் எல்லாம் வந்துட்டதுனால நீங்க அதுல போய் கண்ட காரியங்களை போய் கெடுத்து நம்ம மனதை கெடுத்துக்கொள்ளாதபடிக்கு நம்ம மனதை வந்து சரிப்படுத்தி இன்னும் பலருக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாக மாறுவதற்கு புதிய பாடலை கேளுங்க, அதை கற்றுக்கொள்ளுங்க. எப்படி ஓஷி பண்றாங்கன்னு பார்த்து அதை ஓஷி பண்ண நீங்களும் ஓஷி பண்ணுங்க. அடுத்ததா வேத வசனங்களை சிலர் வந்து பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. தமிழ்லையும் எத்தனையோ பாஸ்டர்ஸ், எத்தனையோ போதகர்கள் வந்து பெண்கள் ஆண்கள் எல்லாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க கேட்டு உங்களுக்கு தேவையான காரியங்கள் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அதுவெல்லாம் உங்களுக்கு இல்லைன்னா கூட நீங்க கூகுள்ல போய் வேத வசனங்களை பைபிள் ஸ்டடி நீங்க சர்ச் பண்ணலாம். இந்த காரியத்தை குறித்து எனக்கு தெரியணும், சரி முக்காடு போடலாமா வேண்டாமா சொல்லி பார்க்கணும் அப்படின்னா உடனே நீங்க போய் சர்ச்சில் போய் பார்த்தீங்கன்னா அது ஏன் முக்காடு பல இதில் போடுறாங்க, பல கண்ட்ரிஸ்ல ஏன் போட மாட்டேங்கிறாங்க, என்ன வேத வசனம் சொல்லுதுன்னு சொல்லி என்ன சரி விளக்கமாக அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அல்லேலூயா. அதனால அந்த காரியங்களை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இலகுவான பல காரியங்கள் இப்பொழுது நமக்கு வந்திருக்குது இல்லையா. அதனாலதான் நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை நம்ம என்ன செய்யணும், நேரத்தை வந்து நம்ம செலவழிக்கணும். அல்லேலூயா. பாருங்க, இப்போ சொன்னேன் சமாதானம் என்பதற்கு சொன்னேன், எவ்வளோ கவலையாக இருந்தால் கூட நீங்கள் இதெல்லாம் ஒதுக்கி விட்டு இன்டர்நெட்டில் நீங்கள் இந்த மாதிரி மெசேஜ் பாட்டெலாம் கேட்டிங்கன்னா மாறாதா? மாறும் நினைக்கிறீங்களா? இல்லை திருப்பி அந்த கவலை உங்களுக்கு வருமா? கட்டாயமாக மாறும். அந்த காலத்தில் பாருங்க, அது வந்து தவறான காரியங்கள். 3 மணி நேரம் போய் ஏதாவது ஒரு பிரச்சனை 3 மணி நேரம் போய் சினிமா தியேட்டரில் போய் உட்காந்து வந்து கொஞ்சம் நேரத்தை எதுக்கு எங்கே சினிமாலாம் பார்க்குறீங்கன்னா, இல்லைப்பா எத்தனையோ கவலை பிரச்சனை இருக்குது, அதை மறக்கிறதுக்காக நான் அங்கே தியேட்டருக்கு போகிறேன், படத்தை பார்க்குறோன்னு. சில வேளையில் அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தில் கதை இவங்க கதை விட மோசமாக இருந்தால் அதை பார்த்து அதுலேயே அழுதுகிட்டு அடுத்த கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க. சே இவ்வளோ காசை கொடுத்துட்டு அழுது எங்கள் அப்பா கிண்டல் பண்ணுவாங்க. ஷீலா அவ்வளோ காசை கொடுத்துட்டு வரும்போது என்ன செய்வாங்க, அந்த பொம்பளைங்களாம் அழுதுகிட்டு இப்படியே வருவாங்க, அப்படி சோகமான காட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த மாதிரி அதுக்காக வந்து சினிமா வந்து எவ்வளவு மோசமானதான் இருந்தாலும் என்ன சொல்றேன்னா, அப்படி ஒரு தவறான நேரத்தை வந்து கவலை மாற்ற அந்த கவலை போகவே போகாது. ஆனா இதுவே நீங்க கர்த்தருடைய பாதத்துல நீங்க ஜெபிச்சீங்கன்னா அந்த கவலையை மாற்ற என்ன வழி என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார், நம்மோடு பேசுவார். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையை நீ இப்படி செய்து சரி பண்ணலாம். சரி, கணவனுக்கும் மனைவிக்கும் ஒப்ப பார்த்தாலும் பிரச்சனை வருதா, சரி நீ வந்து இந்த மாதிரி விஷயத்துல நீ அமைதியா போனா இந்த பிரச்சனை இது பண்ணும், இல்லாட்டி இந்த பிரச்சனை வந்து நீ இந்த மாதிரி நீ வந்து டீல் பண்ணலாம், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம், அல்லது பண பிரச்சனைக்கு இப்படி ஒரு சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாரு, ஆண்டவர் நமக்கு கூட பேசி நம்ம கற்றுக் கொடுப்பார். ஏனென்றால் நம்முடைய தேவன் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நேற்று ஒரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு அந்த வாரத்துல ஏதாவது இந்த பிரசங்கத்துக்குரிய காரியங்கள் நடக்கும். அதே மாதிரி நான் வந்து சமாதானத்தை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டு போனேன். நேற்று 2 நாளைக்கு முன்னாடி நேற்று நைட்டு வந்து கிறிஸ்டி நம்ம என்ன செஞ்சிருக்கா, ஃப்ரெண்டு கூட ஏதாவது பேசினா போல பேசி அவளுக்கு உடனே ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுவான். அப்படியே கவலையிலே இருந்திருக்கா போல இருக்கு. வந்து இப்போ படுத்திருந்தாலும் பக்கத்துல அம்மா எனக்கு வந்து மனசுல நிம்மதியே இல்லைம்மா, எனக்கு சந்தோஷமே இல்லைம்மா அப்படின்னால எனக்கு கேட்கும் போது எப்படி இருந்துச்சு, நம்ம எல்லாருக்கும் சமாதானமா இருங்க, சந்தோஷமா இருங்க கர்த்தர் அப்படின்னு சொல்றோம். ஆனால் சின்ன பிள்ளைக்கு தெரியாதான் இருந்தா கூட இவளுக்கு எப்படி இந்த விஷயத்தை டீல் பண்றது, அம்மா நான் எவ்வளவு கவலையா இருக்கேன் தெரியுமாம்மா, ஆனா ஆன்லைன் சொல்ல போறேன் அவன் கேட்க மாட்டேங்கிறான், டைம் ஆச்சு நைட்டு தூங்கிட்டான், நான் யார்கிட்ட தான் சொல்லுவேன், அவன்கிட்ட தான் சொல்லணும் ஆசையா இருக்குமா, எனக்கு மனசு ரொம்ப
நான் சொன்னேன் அம்மா உங்ககிட்டன்னு சொல்லி வந்தா அதை நான் கவனிக்கல. ஆனால் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், கிறிஸ்டி நீ வந்து உன்னோட கவலையும் வரும் ஏசப்பாட்ட சொல்லி ஏசப்பா அதை வந்து மாற்றுவார் அப்படின்னு சொன்னேன். இது உண்மையிலேயே நடந்த விஷயம். ஆண்டவர் இவ்வளோ அற்புதமானவங்க. அவளுக்கு 14 வயசு தான் ஆகுது. ஆனால் அவள் வந்து அப்போனா என்ன சொல்கிறீங்க, அப்போ என்னை பற்றி உங்களுக்கு கேரளன்றீங்களா, நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன், உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன், அதை கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்கள் அப்படி சொல்கிறீங்களான்னு சேச்சே, நான் உன்கிட்ட கட்டாயமாக நான் கேட்பேன். ஆனால் நான் கேட்குறதும் அலன் கேட்குறதும் உன்னோட சூழ்நிலையை மாற்றாது. நாங்கள் கேட்டு உனக்கு ஆறுதல் சொல்லுவோம். ஆனால் அந்த பக்கம் அந்த பொண்ணு ஏதாவது ராங் பண்ணிட்டு யாராவது உனக்கு டிஸ்டர்ப் பண்ணாங்க, அதை தடுக்கிறது ஆண்டவரால் தான் முடியும் இல்லையா? அதை மனசுக்குள்ள நினச்சிட்டு நான் சொன்னேன், கிறிஸ்டி நீ ஆண்டவர்கிட்ட நீ சொல்லு. ஆமாம்மா நீ ஆண்டவர்கிட்ட திரும்பி படுத்துக்கிட்டே அங்கிருந்து ஆண்டவர்கிட்ட நீ பேசிட்டே இரு, எனக்கு ரொம்ப டயர்டாக தூக்குது, நீ ஆண்டவர்கிட்ட பேசிட்டு ரொம்ப லேட் ஆகிட்டு, அதனால நீ ஆண்டவர்கிட்டே சொல்லிட்டு என்னென்ன பிரச்சனை இருக்கோ, நீ ஏன்ட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன், ஆள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன், அது என்ன நீ ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு தூங்கு. அவன் என்ன செஞ்சுட்டா, சொல்லிட்டே தூங்கி இருக்கிறான். இந்த ஒரு காரியம் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு புதுசாக ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு பிரச்சனை நடந்துச்சு. யாரோ அவளை வந்து என்ன சொல்லிட்டாங்க, அந்த ட்ரெஸ் வந்து நீ வந்து சின்ன பொண்ணு மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணாமல் பெரிய பொண்ணு மாதிரி போய் ட்ரெஸ் பண்ண, உன் வயசை பார்த்தா கூட இருக்க மாதிரி இருக்குன்னு யாரோ சொன்னாங்களா, ஏதோ ஒரு காரியம் சொல்லியிருக்காங்க. அவளுக்கு மனசு கஷ்டப்படுங்க, அவளுக்கு அது சின்ன பிள்ளை எடுக்க முடியல, அவன் மனசு கவலையாக இருந்தான். ஆனால் அந்த பொண்ணு அப்படி சொல்லியிருக்க கூடாது. என்னமோ நீ பார்த்தா எத்தனை வயசு பார்த்துட்டு என்னமோ சொன்னாலாம், ஒருவேளை வளர்த்தியா இருக்கனால சொல்லியிருப்பாளா நடந்ததில்ல, அப்படி சொல்லியிருக்காப்புல. அப்போ வந்து அதை மனசு அவ்வளோ பாரமாக இருந்திருக்கு, அதை அப்படி விட்டுட்டா. ஆனால் அன்னைக்கு நைட்டு 2 நாளைக்கு முன்னாடி நைட்டில் ரொம்ப பாரமாக இருந்தது. அவளுக்கு அழுக வர அளவுக்கு அது ஏன் இப்படி அவள் சொல்லிட்டா, ஏன் இப்படி சொல்லிட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாப்புல. அப்புறம் என்கிட்ட வந்து என்கிட்ட ஷேர் பண்ணல, இப்படி சொல்லிட்டு தூங்கிட்டான். காலையில் வந்து அவளுக்கு வந்து ஒரு SMS வந்துச்சு பாருங்க. அந்த பொண்ணுக்கிட்ட பேசி 2 மாதம் ஆகுது. ஆனால் அவங்க சர்ச்சுக்கு நம்ம இப்போ போகிறதில்ல, போக முடியாது அவளால். அப்படி இருந்தாலும் அந்த மனபாரமாக இருந்தது. இதை நேற்று தான் பேசினா, நேற்று ஆண்டவர் கனவுல பேசியிருக்காரு, அந்த பொண்ணோட கனவுல. அந்த பொண்ணோட கனவுல என்ன பேசினாருன்னா, அவளுக்கு வந்து வாய் வந்து பேச முடியாதபடிக்கு செஞ்சுட்டாரு. அப்போ அவளுக்கு ஊமையா இருக்குது, காதும் கேட்க முடியல. இப்போ ஊமையா இருக்கும்போது வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமா இருக்குதுன்னு அவளுக்கு ஆண்டவர் சொன்னாராம். இப்படிப்பட்ட வாய் பேசுறது எவ்வளோ முக்கியமா இருக்குது. இந்த வாயினால அடுத்தவங்க வந்து நம்ம வந்து ஹர்ட் பண்றோம், இது ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பாரமாயிட்டான். ஐயோ பேசவே முடியலன்னு என்ன ஆவேன். அப்போ நான் பேசும்போது சரியான வார்த்தையை பேசணும், மற்றவங்க மனதை கஷ்டப்படுத்தாத வார்த்தையை பேசணும்னு எனக்கு ஆண்டவர் உணர்த்தினாருன்னு சொல்லி தான், வேற ஒன்று சொல்லலை. அதை சொல்லி இவளுக்கு SMS பண்ணேன். நான் வேறு யார்ட்டையும் சொல்லணும்னு நினைக்கல, யார்ட்டையும் நீ சொல்ல வேண்டாம், என்ன தெரியல உங்ககிட்ட மட்டும் சொல்லணும் மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு சொல்லி SMS பண்ணியிருந்தான். இதை கேட்டோன்னா காலையில் ஒரே குஷி. ஐயோ நாசனை பற்றி ஆண்டவர் பாரு, அங்கே போய் கிணறுல சொல்லி உங்கள்கிட்ட பேசணும். இப்படிதான் ஆண்டவர் கிறிஸ்டி, நீ இதை வந்து உணரணும். நீ ஒவ்வொருத்தோட போய் ஃபோன் அடிச்சு உன் ஃப்ரெண்டுக்கு அவளே சொல்லாத, என்கிட்ட சொல்லாதன்னு சொல்ல, அதனால ஒன்றும் இல்லை, ஆனால் தீர்வு இதில் தான் கிடைக்க போகுது அப்படின்னு. அதே மாதிரியே அந்த கான்வர்சேஷன் இவ உடனே பதில் எழுதுனாலாம். அப்புறம் அவள் எழுதுனாலாம், நீ வந்து உனக்கு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு யாரோ அவளை ஹர்ட் பண்ணிட்டாங்களா அந்த பிள்ளை, அதை சொல்லி SMS பண்ண, இதுக்கு ஆறுதல் சொல்ல. அப்புறம் கிறிஸ்டி அவளோட மனசை திறந்து, என்னையும் நீ இந்த மாதிரி வார்த்தை சொல்லி ஹர்ட் பண்ணிட்டேன், நான் ரொம்ப வேதனைப்பட்டேன், ஆனால் நீ ஏன் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், இப்போ நீ சொன்னாலும் எனக்கு மனசு ஆறுதல் ஆகிட்டு. இப்போ இது வந்து ஒரு சின்ன விஷயமா தெரியும், ஆனால் மனசளவில் அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். அப்படி பாதிக்கப்பட்டப்ப அந்த பொண்ணு வந்து SMS மூலியமாக அவங்க 2 பேரும் பேசிக்க முடிஞ்சிச்சு. அப்போ எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும் அவளுக்கு, கவலை பாரம் போனது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனாக நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் பேசுகிற தேவன், நம்ம பேசுகிற பொழுது கேட்கிறார், சமாதானம் சந்தோஷத்தினால் நிரப்புகிறார். அல்லையா, அவன் என் மனசுல சமாதானமே இல்லை, நான் வந்து இருக்கவே கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் என்னாச்சு, இப்போ சமாதானத்தால் கர்த்தர் நிரப்பினார். அல்லேலூயா. ஒரு சின்ன பிள்ளை, அவளுக்கு வந்து நாலேஜே இல்லை, அவளுக்கே 14 வயசுக்கு வளர்ச்சி அடையணும் நிறைய இருக்குது. அவளையா கர்த்தர் வந்து நான் எவ்வளோதான் பேசினா கூட மனசு ஆகுது கிடையாது, அவ்வளோ கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பான். அவளே கர்த்தர் வந்து நல்ல சூழ்நிலையை கொடுத்து மாற்ற முடியும் என்றால் நம்மளால ஈஸியாக கர்த்தரால் என்ன செய்ய முடியும், நம்மை மாற்ற முடியும். அல்லேலூயா. தேவன் அவளை வல்லவர். இந்த நாள நான் என்ன சொல்ல வந்திருக்கிறேன்னா, இந்த சமாதானம் என்கிற சுவிசேஷத்தை, சமாதானத்திற்குரிய சுவிசேஷத்தை சொல்வதற்கு நம்ம ஆயத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்ல வந்திருக்கிறேன். இதுவும் ஒரு நமக்கு ஒரு ஆயுதம், பாதரட்சியாக இருக்கிறது. அல்லேலூயா. எனவே இந்த நாளை நம்ம பார்ப்போம், எப்படியெல்லாம் நம்ம வந்து ஆயத்தமாக வேண்டும். எதற்காக? சமாதானத்தினுடைய சுவிசேஷத்தை சொல்வதற்காக. ஹல்லேலூயா. சரி, முதல்ல வந்து வசனத்தை எடுத்துக்கொள்வோம். இப்போ வந்து சமாதானத்தின் சுவிசேஷம் முதல்ல வந்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறது. அதுதான் உங்களுக்கு முதல்ல சமாதானத்தின் சுவிசேஷம் நமக்கு சொல்லப்பட்டதே, நாம் சமாதானமாக இருக்கிறோம். அதோடு நம்ம நிற்காமல் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அதனால இந்த சுவிசேஷத்தை சொல்ல நீங்க ஆயத்தப்படுவதுதான் செருப்பை அணிந்து கொள்வது, பாதரட்சியை அணிந்து கொள்வது. ஹல்லேலூயா.
ஆமே. சரி, இப்ப பாருங்க, இப்ப எப்படி எல்லாம் நம்ம வந்து சுவிசேஷத்தை சொல்லலாம்? நம்ம சபையில சுவிசேஷம் சொல்றது குறைவாக இருக்கிறது. இருந்தாலும் உங்களை எல்லாம் ஊக்கப்படுத்தணுன்றதுக்காக ஆண்டவர் வந்து இந்த வசனங்களை எல்லாம் கொடுக்குறான்னு நினைக்கிறேன். முதலாவது நம்ம வந்து எப்படி வந்து சுவிசேஷம் சொல்வதுன்னா, ரொம்ப சுருக்கமான சின்னது என்னன்னா, சாட்சி சொல்லுங்கள். அதுவும் என்னது? ஒரு சுவிசேஷத்தை சொல்வது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய மேடையில பேசணும், ஒரு சபையில பேசணும், அப்படிதான் பேசி பிரசங்கம் பண்ணணும்ட்டு இல்லவே இல்லை. ஆனா எப்படி இருக்குது? நம்ம ஒரு சின்ன சாட்சி சொன்னா கூட அதனாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அநேகருடைய மனது என்ன செய்யும்? அதை குறித்து சிந்திக்கும், அவங்களுடைய வழிகளையும் மாற்றிக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. அநேகருக்கு ஆறுதலாக இருக்கும் இந்த வசனங்கள்லாம் கேட்கும் பொழுது, வார்த்தை சாட்சியெல்லாம் கேட்கும் போது இல்லையா? சரி, இப்போ முதலாவது சாட்சி வந்து எப்படி சொல்வது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ரொம்ப வந்து மிகவும் எளிதானதான், ஊழியத்திலே எளிதான சாட்சி சொல்வது. அதே நேரத்தில் அது பெரிய தாக்கத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க எல்லாருக்குமே கர்த்தர் ரட்சிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சாட்சி இருக்கும் இல்லையா? கர்த்தர் உங்களை எப்படி ரட்சித்தார், எப்படி வழி நடத்தினார், இப்படிதான் செஞ்சான்னு சொல்லி. அப்போ நீங்க ஒரு கொஞ்ச நேரம் வந்து சில மணி நேரங்களில் ஜெபத்திலே செலவழிச்சு உங்க ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் நல்லா சாட்சி சொல்லணும், அதாவது என்னுடைய சாட்சி மற்றவங்களுக்கு சொல்லணும், நீங்க ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் வந்து உங்களுக்கு சில ஞானத்தை கொடுப்பார், எப்படிலாம் உங்களை ரட்சித்தார் சொல்லி ஞாபகப்படுத்துவார். அதுவே என்ன, ஒரு குட்டி பிரசங்கம் மாதிரி ஆயிடும். ஆண்டவர் நீங்க எப்படி கர்த்தர் உங்களை தொட்டார், ரட்சித்தார், உங்களோட பேசினார் என்று நீங்க சொல்றது உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா அதுவே அது ஒரு குட்டி பிரசங்கமா இருக்கும். இதையே உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்க சொல்லுகிற பொழுது, அவர் வராரு, ஒரு கால் வலி எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குன்னு சொல்லும் பொழுது டக்குனு கர்த்தர் வந்து உங்களை வந்து எப்படிலாம் ஒரு வேலை வியாதி படிக்கல, நீங்க படுத்திருந்திருப்பீங்க, ஏதாவது வியாதி இருந்திருக்கும், அதுல இருந்து கர்த்தர் செய்திருப்பார், சுகம் அளிச்சிருப்பார். உடனே நீங்க வந்து சொல்லலாம், நான் பிரதர் நானும் இப்படிதான் ஒரு கட்டத்துல சுகம் இல்லாம இருந்தேன், வேதனையா இருந்தேன், டாக்டர்லால அங்க போய் பார்த்தீங்க, என்ன செய்ய முடியல, மாறல, ஆனா இயேசு கிறிஸ்துட்ட வந்து நான் ஜெபித்த பொழுது எனக்காக கர்த்தர் என்ன செய்தார், என்னுடைய நோய்களுக்காக கர்த்தர் மரித்தார் என்று சொல்லி உணர்ந்தேன். இயேசுவின் தழும்புகளாலே நான் சுகமானேன் என்று அடிக்கடி சொல்லிட்டே இருந்தேன். எனக்காக மற்றவர்கள் ஜெபித்தார்கள், எப்படியானது எனக்கு சுகம் கிடைத்தது. ஹல்லேலூயா. மற்றவர்கள் ஜெபிக்கிறாங்களோ ஜெபிக்கலையோ, நீங்க தனிமையா வழியில வேதனையா இருந்தா கூட, அடுத்தவங்க சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்தா கூட நீங்க சொல்லணும், இயேசுவின் தழும்புகளாலே நான் சுகமானேன், கர்த்தாவே இந்த வேளையில தொட்டு சுகமாக்குங்க, உங்களுடைய வல்லமையில கரம் தொடட்டும், சுகமாக்கும் வல்லமை என்னோட சரீரத்தில் கடந்து செல்லட்டும் என்று நீங்க ஜெபிக்கிற வேலை என்ன செய்வார்? கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். அப்படிப்பட்ட உங்களுடைய அனுபவங்களை நண்பர்களுக்கு என்ன சொல்லலாம். கடன் பிரச்சனை இருந்தால் கடன் பிரச்சனை உங்களை எப்படி தீர்த்தார் என்று சொல்லி நீங்க சொல்லலாம். எல்லா குடும்ப பிரச்சனையா இருந்தால் குடும்ப பிரச்சனையில உங்களை எப்படி கர்த்தர் மாற்றினார் சொல்லி நீங்க அவங்க சாட்சி சொல்லலாம். இப்படி சொல்லுகிற பொழுது என்ன செய்வாங்க? அவங்களும் வேற எல்லா வழியும் ட்ரை பண்ணிட்டு கிடைக்காதனால ஆண்டவரை அவங்களே அணுகுவார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள், ஆண்டவர்கிட்ட வருவாங்க. ஹல்லேலூயா. அதனால நீதிமொழிகள் 14:25 வாசிக்கலாமா? அதனால கர்த்தர் வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா, நமக்கு வந்து மெய் சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான். அப்ப நீங்க சாட்சி சொல்லும் பொழுது மற்றவருடைய உயிர்கள் வந்து ரட்சிக்கப்படுகிறது, காப்பாற்றப்படுகிறது. மெய் சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான், வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான். அப்போ மெய் சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான் போட்டிருக்குது. ஹல்லேலூயா. அப்போ வந்து நீங்க ரட்சிக்கப்பட்ட பொழுது தேவன் உங்களை வந்து எப்படி சமாதானத்தை பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி சில ஒவ்வொரு கட்டையும் நீங்க வந்து உங்களுடைய சாட்சிகளை மற்றவருக்கு பகிர்ந்தளிக்கிற பொழுது அது மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கும். அனைகிற நீங்க யார்கிட்ட சொல்றீங்களோ அவங்க ஆண்டவர்கிட்ட கொண்டு வருவதற்கு உதவி செய்யும். அதே நேரத்துல நீங்க வந்து அவங்க பரவசமா ஆகணுன்றதுக்காக வேண்டி நீங்க கூட்டியோ குறைச்சோ சொல்ல வேண்டியதில்லை. உண்மையை வந்து நீங்க எடுத்து சொல்லணும். உண்மையை சொல்லுகிற பொழுதுதான் என்ன ஆகும்? மெய் சாட்சி சொல்கிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான். இப்போ நீங்கள் ரொம்ப ஏதாவது அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு அடிக்கிட்டே போனீங்கன்னா அவன் கண்டுபிடிச்சிருவான், இது வந்து சரியான புருடை விடுறாருடா அப்படின்னு. அப்படி இல்லாமல் நம்ம என்ன சொல்லணும்? சொல்லும் போது கரெக்டாக நம்ம சாட்சியில் சொல்லிக்கிற பொழுது அவங்களுக்கு வந்து, ஆனால் உண்மையில நம்ம சாட்சி சொல்லிக்கிற பொழுது நம்ப முடியாதான் இருக்கும். இப்போ என் டாக்டருக்கு கர்த்தர் செய்கிறது காலையில் ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே பெரிய ஆப்போசிட்டாக இருந்தோம். ராத்திரி கனவுல கர்த்தர் சொன்னா அந்த பொண்ணு இங்கே இவகிட்ட தான் அடிக்கணும். எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அது பல புதிய சர்ச்சை, அது ஒரு நாள் 2 3 வாரம் பார்த்துருக்காவில, அவர்கிட்ட இவளுக்கு தான் எழுதணும்ட்டு இல்லை பாருங்க. அப்போ இப்போ இவங்க 2 பேரும் நல்ல டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. 2 பேரும் மெசேஜில் அனுப்பி இதில் சொல்லும் பொழுது அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, யாரோ ஒரு பையன் ஏதோ சொல்லிட்டான், மனசை கஷ்டப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி அதுக்கு இவ ஆறுதல் சொல்லிட்டு, நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, கர்த்தர் நம்மளை வந்து உன்னை வந்து ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பொக்கிஷமாக பார்க்குறாரு, நீ அடுத்தவங்க சொல்கிற ஒப்பீனியனுக்கு நீ மனசை கொண்டு போகாதுன்னு சொல்லி இவன் வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு 2 பேரும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஆகிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சாட்சிகளை நம்ம என்ன சொல்ல வேண்டும்? மக்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. சில சமயங்கள் நமக்கு போதிக்கணும், சில பிரசங்கங்களை வந்து போதிக்க முடியாமல் இருக்கலாம். போதிக்கும் வரம் ஒரு சிலர் தான் கர்த்தர் கொடுத்திருப்பாரு. போதிக்கும் வரம் இல்லாட்டியும் கூட பரவாயில்ல, நம்ம சாட்சிகளை நம்ம வந்து சொல்லுகிற பொழுது என்ன செய்ய முடியும்? மக்களை நம்ம ஆதாயப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. இது ஒரு
நல்ல காரணம். இன்னொரு வார்த்தை படிச்சு பாருங்க, லூக்கா 8:39. பாருங்க, ஒரு நிமிஷம் அதை எடுத்து வச்சுக்கோங்க, நான் அதை சொல்லிக்கிறேன் கொஞ்சம். இப்போ வந்து ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷன் ஒரு இருந்தான், கர்த்தர் அவனை பிசாசை நீக்கினார். அப்பொழுது அவன் போய் என்ன செய்தான், போய் ஆண்டவருக்கு சாட்சி தான் சொன்னான். சாட்சி சொல்லும் போது அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. லூக்கா 8:39 எடுத்து வாசிக்கலாமா? இயேசு அவனை நோக்கி நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவே என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டவர் அவன் பிசாசு பிடித்த மனிதனா இருந்ததை கர்த்தர் சுகமாக்கினதுனால, அவனால ஒண்ணும் செய்ய முடியாம எதையாவது செய்யணும் கர்த்தருக்காக நான் வாஞ்சோடுறதுனால ஒவ்வொருடம் போய் என்ன செய்யணும், சாட்சி சொன்னான். ஆண்டவர் என்ன சொன்னார், உனக்கு செய்தவையெல்லாம் உனக்கு தெரியும். வேற ஒண்ணு போய் அவங்க கிட்ட போய் நம்ம மத்தவங்க போய் எதையோ பெரிய காரியங்களை நம்ம வந்து ஒரு பிரசங்கமா அவங்க மக்களுக்கு சொல்ல வேண்டியது. உங்களை கர்த்தர் எப்படி மீட்டார், எப்படி ரட்சித்தார், எப்படி வந்து பேசினார், எப்படி வழி நடத்தினார் அப்படின்னு சொல்லி இந்த காரியங்களை சொல்லுகிற பொழுது என்ன ஆகுது, அவனுக்கு மற்றவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. இவன் போய் தெக்கப்போலி என்ற ஒரு இடத்துக்கு போனான். தெக்கப்போலி என்றால் 10 பட்டணம் என்று பேர். அப்ப கர்த்தர் சொன்னதை எழுப்புதலை உண்டாக்கும்படியாக 10 பட்டணங்களுக்கு போய் என்ன செய்தான், அவன் ஆண்டவரை பற்றி அவன் அறிவித்தான். ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார் என்று சொல்லி அவன் வந்து அறிவித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சாட்சி சொல்வது ஒரு சுவிசேஷம் சொல்வது போல, ஊழியம் சொல்வது போல. புரிஞ்சுதான்? இப்ப இரண்டாவதாக எப்படி நம்ம ஆண்டவருக்கா ஊழியம் செய்யணும்னா, இயேசு கிறிஸ்துவே ரட்சகர் என்று பேசுங்கள். இதுவே என்னது, ஒரு சுவிசேஷ பிரசங்கம். இயேசு கிறிஸ்து தான் என்னை ரட்சித்தாரு, இயேசு கிறிஸ்து தான் என்னை வந்து இந்த பாவத்துல இருந்து விடுதலை கொடுத்தார், இயேசு கிறிஸ்து தான் இந்த நோயிலிருந்து விடுதலை கொடுத்தார், இயேசு கிறிஸ்து தான் இந்த பிரச்சனையில இருந்து விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிப்பதே என்னது, அதுதான் வந்து ஒரு சுவிசேஷம் ஆகும். ஹல்லேலூயா. அதனால அப்படி பேசணும். அப்போ வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கங்களே வந்து சுவிசேஷம் என்று சொல்லி ரோமர் 16:26 பார்க்கிறோம். வாசிக்கலாம். ரோமர் 16:26. இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு மகிமை உண்டாகிறது. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றிய என் பிரசங்கமாகிய சுவிசேஷம். அப்ப சுவிசேஷம் சொல்வது என்றால் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வதுதான். ஹல்லேலூயா. சில சமயத்தில் உங்கள்கிட்ட நீங்க வந்து சொல்லுவேன், எப்படி வந்து அண்ணன் பாருங்க, அப்போஸ்தலர் 8:5. அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வந்து பிரசங்கம் வந்து பண்ணும்போது வந்து ரொம்ப தந்திரமா ஞானமா இந்த பாயிண்ட் சொல்லுமா, அப்படி சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து சொல்ல வேண்டியதில்லை. நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வதுதான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வதுன்னா என்னன்னா, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவர்களால் என்ன செய்ய முடியும் உங்க வாழ்க்கையில, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் உங்கள் வாழ்க்கையில என்ன செய்ய முடியும் என்று சொல்வதுதான் இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க சுவிசேஷத்தை சொல்லணும்னு ஜெபம் பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னா அது கேட்ட ஆத்மாவை கர்த்தர் கொண்டு வருவார். கவலைப்படுகிற, பலவீனமாக இருக்கிற, நோய்வாய்ப்பட்டு இருக்கிற, ஏதாவது பிரச்சனை மாட்டிருக்கிற ஒருத்தவங்ககிட்ட வருவாங்க, நீங்கள் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை விடுதலை கிடைச்ச பிறகு அவன் திருப்பி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. ஏனென்றால் நீங்கள் அவனுக்கு சொல்ல வேண்டிய சுவிசேஷத்தை சொல்லிட்டீங்க. கூட இருந்த நண்பனா இருந்த அவன் எத்தனை பிரச்சனை உண்டோ அதை சொன்னா, நீ அவனுக்கு என்னை பற்றி சொன்னையான்னு இயேசு கிறிஸ்து நம்மை கேட்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்காது. அல்லேலூயா. எனவே நமக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் கூட இன்னும் கூட நீங்க வந்து ஒரு நோட்ல எழுதுவீங்க, உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் யாருன்னு சொல்லி. அவங்ககிட்ட முடிஞ்சவங்ககிட்டலாம் நீங்க யார் ரொம்ப யார்கிட்ட ஈஸியா வந்து நீங்க ஓப்பன் பண்ணி ஆண்டரை பத்தி சொல்ல முடியும் பாருங்க. அவங்ககிட்டலாம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவங்களா ஏதாவது ஒரு காரியம் சொல்லும் போது நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஆண்டரை பத்தி வந்து அப்படி நீங்க இயேசு ரட்சிக்கிறாரே, நீங்க அவர்கிட்ட போங்க, அந்த மாதிரிலாம் நீங்க ஆலயத்துக்கு வாங்க. நீங்க அந்த மாதிரிலாம் டீப்பா அவங்ககிட்ட சொல்லணும் அவசியமே இல்லை. அவங்ககிட்ட நீங்க ஜெபிச்சுட்டு போகும்போது அவங்க ஏதாவது ஒரு காரணமா உங்ககிட்ட கேட்டாங்கன்னா அது வேத வசனத்திலிருந்து அவங்களுக்கு ஆலோசனை கொடுங்க, ஜெபிங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியும். அப்படி ஜெபிங்கன்னு சொல்லி சின்ன சின்ன காரியங்கள் அவங்க சொன்னீங்கன்னா கூட அன்னைக்கு மட்டும் ஜெபிப்பான். அப்புறம் ஆண்டவர் வந்து அந்த விடுதலை கொடுத்துருப்பாரு. திரும்பமா வந்து உங்ககிட்ட அது கேட்பான், என்ன அது நீங்க சொன்னீங்க, உடனே ஜெபிச்சேன், நல்லா ஆயிட்டேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் சொல்றீங்களா ஆண்டவர் பத்தின்னு கேட்க முடியாத ஆண்டவர் சார். அப்படிதான் நீ மனசு சுவிசேஷத்தையும் மற்றவர்களுக்கு நம்ம சொல்லலாம். அப்புறம் அவங்க கூட ஏதாவது பாடலை நீங்க பாடி காட்டலாம். இந்த மாதிரி வந்து கர்த்தருக்காக நம்ம வந்து ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா.
பாருங்க, பிலிப்புவும் வந்து அப்படிதான் செய்தார். அவர் வந்து ஒரு பெரிய கூட்டத்தில் போய் சொல்லாட்டி கூட தனி மனிதனுக்கு பர்சனல் எவாஞ்சலிசம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொருவருக்கும் அது வேணும். அல்லேலூயா. நாங்கள் கூட அந்த மாதிரி சொல்கிறோம். இன்னும் அதை வந்து மேம்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உங்களை மாதிரி தான் எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாம் எழுதி வச்சுட்டு போய் அவங்கள எப்படி அவங்களுக்காக ஜெபிச்சுட்டு கத்தாவே இந்த சகோதரிக்கு நான் எப்படியாவது உண்மை பற்றி சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அவங்கள மீட் பண்ணி கொஞ்ச நேரம் பேசினாங்களே என்ன ஆயிரும், நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்கன்னு பேசும்பொழுதே என்ன செஞ்சிடலாம், நம்ம ஈஸியாக அவங்க கட்டாயமாக நீங்கள் எந்த ஃப்ரெண்டுக்கு பேசினாலும் அவங்க பிரச்சனையெல்லாம் அவங்ககிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அதுக்கு ஒரு நல்ல வழி இருக்கு. நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், அவங்களோட பிரச்சனையை மாற்றுவார். வாங்க நம்ம ரெண்டு சேர்ந்து ஜெபிப்போமா, இந்த பிரச்சனைக்கு கர்த்தர் மாற்றுவார்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி 2-3 கருத்தை சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடலாம். இப்போ ஜெபம் வந்து கேட்கப்பட்ட பொழுது அவங்க திரும்பவுமா என்ன செய்வாங்க, பரவாயில்லையே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்குறாங்க. வந்து துணி விற்கிறதுக்கு வர எல்லாருமே என்ன வந்து ஜெபம் பண்ணிட்டு தான் போவாங்க. ஏன்னா இங்கே வந்து ஜெபம் பண்ணிட்டு போனால் நல்ல வியாபாரமாகும், காசுலாம் சீக்கிரமாக கிடைக்கணும். அப்படியே அவங்க அதுக்காக தான் ஜெபிப்பாங்க. எல்லாம் வசூல் வந்துடணும் ஷீலா, அதுக்காக ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டு ஜெபம் பண்ணாலும் நான் சொல்லுவேன், நீங்களும் அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் என்ன செய்வார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். சிசமே தேடி வரீங்க, நான் இல்லை, அப்போ அந்த மாதக்குள்ளே உங்களுக்கு நஷ்டமாக போதான். நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபிக்கலாம், ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பாரு, உங்களே ஆண்டவர் நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி வந்து ஆனால் ஆரம்பத்தில் அவங்க சொல்ல அவங்களுக்கு புரியாது. ஸோ அவங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. அப்படியே சிலர் வந்து காணிக்க கூட கொடுத்துட்டு போவாங்க, இதெல்லாம் இதாகணும்னு சொல்லிட்டு. அப்படிலாம் வந்து அவங்க ஹிந்துவாக இருந்தால் கூட அவங்க விசுவாசமாக இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இவங்க இங்கே இப்போ எங்கள் ஊருக்கு வந்தாலும் நம்ம சர்ச்சுக்கு வந்து அந்த பிரதர் வந்து வருவார், ப்ரேயருக்கு வருவார். இப்படியே எல்லாரும் வந்து அது மாதிரி நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு கட்டாயமாக வார்த்தைகளை கொடுப்பார். அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள், இயேசுவை பற்றிய சுவிசேஷம், இயேசுவை பற்றி சொல்லி இயேசுவை சமாதானம் தருவார், சந்தோஷம் தருவார் என்று சொல்லி நம்ம வந்து சொல்லணும். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் 8:5-8:35 நீங்க பார்க்கலாம். பிலிப்பு வந்து என்ன சொல்றாரு, அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். அப்ப நம்ம வந்து எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை, இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கித்தால் போதும். அதுக்காக சுவிசேஷம் என்கிற பொழுது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 இதில் தான் சுவிசேஷத்தை சொல்லுமா அப்படி நீங்க நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு அதிகாரத்திலையுமே சுவிசேஷம் என்றால் இயேசுவை பற்றிய செய்திகள் ஒவ்வொரு அதிகாரத்திலும் இருக்கிறது. இங்க பிலிப்பு வந்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து 53ஆம் அதிகாரத்திலிருந்து சொல்றாரு, ஒரு வசனத்தை சொல்லி பிரசங்கத்தை அங்கே வந்து அவருக்கு ஆண்டவர் அறிக்கையிடுகிறார். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு இடத்துல இருந்தும் கர்த்தரை பற்றிய சுவிசேஷங்கள், இயேசுவை பற்றிய சுவிசேஷங்கள் இருக்குது. நீங்கள் என்ன சொல்லலாம், அதை நீங்கள் நல்லா படித்து ஆராய்ஞ்சு மக்களுக்கு அதை எடுத்து சொல்லலாம். ஹல்லேலூயா. சரி, 3வது வந்து புதிய பாட்டு பாடுவது சுவிசேஷம் அறிவித்தல் ஆகும். பாடல்களை வந்து ஏன்னா பாட்டு ஆண்டவர் தருகிறார். பாடல் பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் பாடல் கொடுப்பார். அப்படி இருக்க பொழுது அந்த பாடல்கள் வந்து பாடுகிற பொழுது எவ்வளோ பேருக்கு வந்து பிரயோஜனமாச்சு. நான் அந்த கிச்சனில் தான் இருந்தால் கூட அந்த பாட்டு வந்து ரொம்ப அர்த்தம் உள்ளதாகவும் ரொம்ப நல்லதாக இருந்துச்சு. என்னென்னா நம்ம பாவத்தினால நம்ம என்ன நம்மளுக்கு கிடைக்க போகுது, ஆனால் பாவத்தினால சாபம் தான் கிடைக்கும். ஆனால் ஆண்டவர் ஆண்டி கொள்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்குறான்னு சொல்லி நான் அருமையாக பாடினவங்க. இது மாதிரி புதிய புதிய பாடல் பாடுவது கூட என்னது ஒரு சுவிசேஷ ஊழியம். உங்கள் நண்பர்களோடு இருக்கிறீங்க, அப்போ வந்து ஒரு அழகான ஒரு பாட்டை நீங்கள் எடுத்து பாடுங்கன்னு வைங்க. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இப்படி உங்க நண்பர்களோட நீங்க இந்த பாடலை பாடும்போது அழகா இருக்கேன், இந்த பாட்டு நல்லா இருக்கேன், கேட்க டியூன் நல்லா இருக்கேன், அப்படி ஆர்வத்தில் என்ன செய்வாங்க நிறைய பேர். அனைவர் வந்து பாடல் வந்து இயேசுவின் பாடல் அர்த்தம் புரியல முதல் அந்த பாட்டு டியூனுக்காக அந்த பாட்டு திருப்பியும் பாடு சொல்லியிருக்காங்களா உங்க நண்பர்களா? என்னோட நண்பர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, பாடுங்க. ஸ்கூலில் படிக்கும்போது, காலேஜில் படிக்கும்போதுலாம் கூட்டம் வந்துட்டு இந்த பாடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த பாடலை அப்படிதான் உங்க நண்பர்கள் நீங்க பாடலை பாடி காட்டும் போது கேட்பாங்க. அப்படியே அதனுடைய அர்த்தம் என்ன செய்யும், உள்ளத்தின் ஆழத்தை தொடுவதாக இருக்கும். ஹல்லேலூயா. அது வந்து புதிய பாடலை பாடுவது கூட ஒரு சுவிசேஷம் தான். அநேக வந்து நல்ல பாடுகிற தாளந்து உள்ளவங்கெல்லாம் சினிமா ஃபீல்டுக்கு போயிட்டாலும் கர்த்தர் வந்து தாளந்தே இல்லாத மக்கள் கூட என்ன செய்கிறாங்க, தாளந்துகளை கொடுத்து பயன்படுத்த ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாங்க. இப்போ கிறிஸ்தவ பாடலெல்லாம் கேட்கும்பொழுது நிறையா நான் பார்ப்பேன், அவங்க வாய்ஸ்லாம் எவ்வளவு அழகான வாய்ஸாக இருக்கும். மலையாள பாடலாம் கேட்கும்போது நான் நினைப்பேன், இந்த கேரள சகோதரிகளுக்கு ஆண்டவர் இவ்வளோ அழகான வாய்ஸை கொடுத்துருக்காங்க, அவ்வளோ அருமையாக பாடுவாங்க. ஒருவேளை அந்த கிறிஸ்டி சொன்னால் அந்த லாங்குவேஜ்னால ஒருவேளை இருக்கலாம். அதே சகோதரி தமிழ் பாடலும் பாடுறாங்க, தமிழ் பாடல் பாடுகிற பொழுதும் நல்லா இருக்கு. ஆனால் ஆக்சுவலி வந்து தமிழ் பாடகிகளும் நல்ல வாய்ஸ் இருக்குது. ஆனால் அது மலையாளத்தோட மொழினால போல இருக்குது,
அது ரொம்ப இனிமையான பாடல் மாதிரி இருக்கும். அப்படி ஆண்டவர் வந்து நீங்க பாடல்களை திரும்பவும் திரும்பமாக பாடி பயிற்சி பெறுகிற பொழுது உங்களுக்கும் கர்த்தர் அந்த தாளந்தை கொடுப்பார். உங்களுடைய குரலையும் வளப்படுத்துகிறவராக ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு இயற்கையாகவே குரல் வளம் இருக்கலாம், அல்லது குரல் வளம் இல்லாதவர்கள் கூட நம்ம பாடி பாடி என்ன செய்ய முடியும், குரல் வளத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுது பார்த்தாலும் பாடிக்கிட்டு எப்போது இருக்கும்போது நம்மளுடைய குரல் எல்லாம் சரியாகி அருமையாக பாடக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. அந்த நினைப்பை நான் உலகத்துல இருக்கிற அந்த உலக பிரகாரமா இருக்கிற மக்களை அழிவுக்கு கொண்டு போகிற அந்த மக்களுக்கு இவ்வளவு கர்த்தர் தாளந்து கொடுத்தா நமக்கு தாளந்து கொடுப்பார் கட்டாயமாக. ஆனா ஏனோதான் இல்லாம கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து ஜெபித்து பிராக்டிஸ் பண்ணும்போது கர்த்தர் செய்வார், கட்டாயமாக நம்முடைய குரலை வளப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்படியாக முந்திலாம் அப்படிதான் கூட்டத்துல எப்படி சுவிசேஷம் சொன்னாங்கன்னா, முந்தி வந்து இந்த மைக் மாதிரி இருக்கும், அதை எடுத்துக்கொண்டு போய் கிராமங்கள்ல காலையில வந்து என்ன செய்வாங்க, வசனத்தை சொல்லுவாங்க, ஒரு பாட்டு பாடுவாங்க. முதல்ல அந்த பாட்டுக்குனாலேயே எல்லாம் என்ன செய்வாங்க, கடந்து வருவாங்க. கடந்து வந்த உடனே அதுக்கப்புறம் என்ன செய்வார், அந்த பாஸ்டர் அந்த சுவிசேஷி பிரசங்கமாக கருத்தை சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஹல்லேலூயா. சரி, அடுத்து பாருங்க. அடுத்ததாக நான்காவது என்னன்னா, வேத வசனங்களை பேசுவதே சுவிசேஷ பிரசங்கமாகும். முதல் உங்களுடைய சாட்சியில சொன்னீங்க, அது ஒரு சுவிசேஷ பிரசங்கம். பாடல் மூலியமா சுவிசேஷம் சொன்னீங்க. இன்னொன்று வேத வசனங்களை வந்து சொல்வது கூட சுவிசேஷ பிரசங்கம். நம்ம பிரசங்கமே எதுல இருந்து பண்றோம், வேத வசனத்தின் மூலியமாக தான் பண்ணணும். அப்போஸ்தலர் நாட்களிலே வந்து ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அப்பொழுது எல்லாரும் என்ன செஞ்சாங்க, பலனடைந்து சாட்சியாளர்கள் பார்க்கிறோம். அப்போ முதலாவது பேதுரு இருந்தார் சாட்சியான. அவர் வந்து எப்படி ஒரு கோழையாக இருந்தாருன்னு தெரியும். அப்படிப்பட்ட பேதுரு இப்ப என்ன செய்யறார், பிரசங்கம் பண்ணுகிறார், 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார். ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்படியாக வந்து அவர் சுவிசேஷ பிரசங்கியாக இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ அவர் வந்து என்னதை வந்து சொல்றாருன்னா, எல்லாமே வந்து அப்படியே அப்போஸ்தலர் 2:17 எடுத்து வாசிப்போமா? அப்போஸ்தலர் 2:17 அவர் கடைசி நாட்களில் 2:16-17 வாசிக்கலாம். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறிகொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையா இருக்கிறதே. பாருங்களேன், ஒரு முக்கியமான விஷயம். ஆண்டவர் அப்போஸ்தலர் 1:8 என்ன சொன்னார்னா, நீங்கள் பரிசுத்த 1:8 வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து நீங்கள் என்ன செய்வீங்க, இப்ப ரொம்ப வீக்கா இருக்கீங்க, பரிசுத்த வரமா என்ன செய்வீங்க, பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ அவங்க பாருங்க, ஒரு அற்புதத்தை பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரமேற போறாரு. அப்போ வந்து சொல்றாரு, மரித்துட்டாருன்னு சொன்னே இந்த 12 தீர்க்கதரிசிகளும் என்ன செஞ்சுட்டாங்க, சோர்வு அடைஞ்சிட்டாங்க. பேதுரு பாத்தீங்கன்னா என்னை முதல் சொன்னாரு, ஆண்டவரே நான் உங்க கூடயே இருப்பேன், உங்களை நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், உங்களோட எல்லாரும் ஓடி போயிட்டாலும், எல்லாரும் உங்களை விட்டு போயிட்டா கூட நான் என்ன செய்ய மாட்டேன், உங்கள்கிட்ட போகவே மாட்டேன்னு சொன்னேன். ஆண்டவர் கேட்டார், நீ என்னை முழுவதும் நேசிக்கிறாயாங்கிற இல்லை ஆண்டவரே, உங்களை நான் அப்படி நேசிக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா என்ன செய்தாரு, இயேசு கிறிஸ்து மரித்த உடனே துண்டக்கான சூரியக்கான ஓடி போயிட்டாரு. ஏன்னா ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல கூட தெரியாது, யாருக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஒருவேளை துண்டாண்டு தலையில போட்டு உட்கார்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு சகோதரி வந்துட்டாங்க, ஒரு வேலைக்கார சகோதரி வந்து, நீங்க வந்து இயேசுவோட இருந்தீங்க தானே அப்படின்னு சொல்றாரு. இல்லையே, எனக்கு இயேசுவா அப்படி யார் எனக்கு தெரியவே தெரியாது, இந்த ஆள் எனக்கு தெரியவே தெரியாதுன்னாரு. 2வது முறையும் சொல்லிட்டாரு. 3வது முறையும் ஒருத்தர் வந்து சொன்னாரு, இல்லவே இல்லைன்னு சொன்னாரு. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னாரு, ஆரம்பத்துல நீ இப்படிலாம் சொல்றியே, யாரையும் விட்டாலும் விட, எனக்கு தெரியாத மனுஷங்களை பத்தி நீங்க எல்லாம் தீமை வரும்போது என்ன செய்வீங்க, எல்லாம் ஓடி போயிருவீங்க, உங்க சுபாவம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் சொன்னாரு. நீ வந்து 2 முறை சேவல் கூவதற்கு முன்பாக என்னை 3 முறை மறுதல். அது சேவல் 2 முறை கூவும், ஆனா நீ எத்தனை தடவை மறுதளிச்சிருப்ப, 3 முறை மறுதளிச்சிருப்பேன்னு சொன்னார். அதே மாதிரி 3 முறை மறுதளித்த பிறகு 2வது முறையாக சேவல் கூவியது. சேவல் கூவியனோட அப்படியே ஆண்டவர் என்ன செய்தான், டக்குன்னு ஆண்டவர் என்ன வந்துச்சு, ஆண்டவர் சொன்ன வார்த்தை திரும்பி பார்த்தான். ஆண்டவர் என்ன செய்தாரு, பார்த்தாரு, எனக்கு தெரியும் பேதுரு நீ இப்படிலாம் செய்வேன்னு அப்படின்னு சொல்லி உடைய மன்னிக்கிறேன்ற ஒரு கனிவான ஒரு பார்வை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்தாங்க. ஹல்லேலூயா. அவர் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். அப்போ அதே மாதிரி தான். அப்போ என்ன வந்து இது வந்து சொல்றேன்னா, நம்ம வந்து அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றபோது ஆண்டவர் அதனால தான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றினாரு. அவர் போனதுக்கு அப்புறம் என்ன செய்தாரு, அவர் தான் பரிசுத்தாவியானவர். நம்முடைய தேவன் எப்படின்னா, தேவன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்தாவியானவர் 3 பேருமே 3இல் ஒருவராக இருக்கிறாங்க. அவங்க 3 பேரும் தனியாக செயல்படுவாங்க, ஆனா 3 பேரும் ஒருவர் தான். அதனால தான் அது வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நம்மளுடைய மூளைக்கு எட்டன வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணா கூட முடியல. ஏன்னா அவர் வந்து
நம்ம எப்படி ஆவி ஆத்மா சரீரமாக ஒரே சரீரமாக இருக்கிறோமோ, நான் 3 பேரா இருக்கிறேன்னு சொன்னா யாரும் நம்புவாங்களா? இல்லவே இல்லை. நீ ஒரே சரீரத்தோட தானே இருக்கிற அப்படின்வாங்க. இல்லை, 3 பேரா இருக்கணும். எனக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. இந்த சரீரம் செத்து போனாலும் ஆவி இது கிடக்கும் ஒன்னா. ரெண்டாவது நான் என்ன செய்வேன்? பரலோகத்துக்கு போவேன். என்னோட ஆவி பரலோகத்துக்கு செல்லும். இப்போ 2 பேரா நம்ம பிரிகிறோம். அதே மாதிரி வந்து சரீரமா இருக்கும்போது கூட சுய நலவினாலே பாதிக்கப்பட்டவர் பார்த்தீங்கன்னா, சரீரம் இருந்தாலுமே அவங்க என்ன செய்வாங்க? என்ன இருக்காங்க? அவங்க சரீரம் செயல்படாது, அவங்க இருப்புப்படி செயல்படாது. ஆனால் மூளை என்ன செஞ்சிருக்காங்க? வந்து பாதிக்கப்பட்டிருக்குது. அதனாலதான் நமக்கு வந்து இந்த 3மே நமக்கு வந்து இருக்கிறனால தான் நம்ம வந்து எப்படி இருக்கிறோம்? உயிரோடு இருக்கிறோம். அது மாதிரிதான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 ஒருவராக இருக்காங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போன பிறகு தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று சொல்லி. இப்ப இயேசு கிறிஸ்து போனாரு, அவருடைய ஆவிதான், இயேசு கிறிஸ்து ஆவியானதான் நம்மகிட்ட எப்படி இருக்கிறாரு? நம்மளுடைய உள்ளத்திலே வந்து பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய செயல்பாடு வேற மாதிரி இருந்தாலும் அவர் என்னது? தேவன் தான். அப்போ பாருங்க, இந்த அவங்க என்ன சொன்னாருங்க? செஞ்சாங்க, காத்திருந்தாங்க. அவங்க பலன் அடைவதற்காக பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஊற்றப்பட்ட மறு நிமிடமே பேதுரு எப்படி ஆயிட்டாரு? பலன் அடைந்து விட்டார். அதனாலதான் 2வது அதிகாரத்துல தான் இயேசு பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படுகிறாரு. ஊற்றப்பட்ட போது எல்லா மக்களும் நினைக்கிறாங்க, என்னடா இவங்க பல பல பாஷைகளை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க பேசுற பாஷை வந்து நம்ம பாஷை அவங்க பேசுறாங்களே. ஒருத்தர் இப்ப கொரியாக்காரர் இருக்கிறாரு, அவர் பாக்குறது இந்த தமிழ் பொண்ணா இருக்கு, கொரியா பாஷையிலே ஆண்டவர் துதிக்குது, எப்படி இதுக்கு வந்து தமிழ் கொரியா தெரிஞ்சிச்சு, கொரிய மொழி தெரிஞ்சிச்சு? அதாவது பல மொழியில் இருக்கவங்க யோசிக்கிறாங்க. அவங்க பாஷையை வந்து என்ன செய்யறாங்க? இவங்க பலருடைய பாஷை, பல பேர் வேற வேற பாஷையில பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் கேட்கறாங்க, இதுல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா எல்லாத்துலயுமே தேவனுடைய மகத்துவங்களை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அப்பதான் பேதுரு எழுந்து சொல்றாரு, அவங்களுக்கு விளக்கம் சொல்லுகிறார். அதைத்தான் அப்போஸ்தலர் 2:16 வாசிக்கிறோம். வாசிப்போமா பிரதர்? தீர்க்கதரிசியாக யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. அவர் சொல்றாரு, இது வந்து இப்படி நடக்கிறது வந்து சும்மா திடீர்னு நடக்கல, இது முன்னாடியே தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டது, யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டது என்று சொல்லி அதை வந்து ஞாபகப்படுத்துகிறார். அப்படியாக வேத வசனங்களை ஞாபகப்படுத்தி சொல்வது என்னது? ஒரு சுவிசேஷம். அப்ப அவர் சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலர் 2:17 கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்கள் அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆமென். இப்படியா நம்ம வசனத்தை வந்து சொல்லி காட்டுறாரு. உண்மையில என்ன செஞ்சிச்சு? பரிசுத்த ஆவியானவர் அப்ப யோவேல சொன்னப்பட்டது மாதிரி ஊற்றப்பட்டது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பிரசங்கியாக, ஒரு நல்ல பிரசங்கியாக பேதுரு மாறினார். இவர் இப்படி சொல்லிட்டு ஆண்டவரை பத்தி, இயேசு பத்தி சொல்லுவாரு. சொன்ன உடனே 3000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இந்த மாதிரி எந்திரிச்சு டாப் தான் கொடுப்பாரு. உடனே என்ன செய்வாங்க? 5000 பேர் அவங்க பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டார் சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதுதான் வந்து ஆண்டவருக்கு முக்கியமானது. வேத வசனங்களை எடுத்து நம்ம சொல்லி பிரசங்கம் பண்ணது முக்கியமானது. அதுல வந்து எப்படின்னா, கதைகள் வந்து பதரை போல இருக்குது, கோதுமை போல வசனங்கள் இருக்குது. வசனங்களுக்கு சில உதாரணங்கள், கதைகள் ரொம்ப அவசியமானது. ஆனா ஒரு சிலர் வந்து கதைகளே முழுசு சொல்லி வசனத்தை மட்டும் சொல்லி முடிச்சிருவாங்க. அப்படி நம்ம சபையில ஒரு பிரசங்க வருவாரு, அவர் தூக்க வராமல் இருக்கிறதுக்காக அப்படி கதையா சொல்லி ஒரு வசனம் தான் அவர் ஃபுல்லா கதைகளா சொன்னாங்க. எல்லாம் சந்தோஷமா சிரிச்சு கைதட்ட ஆரம்பிப்போம். அதோட என்ன செஞ்சிருவாரு? முடிச்சுவாரு. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து வசனங்களையும் மக்களுக்கே சொல்லணும். வசனங்களும் இதுவும் கதைகளும் வந்து சரியாக நம்ம கலந்து நம்ம சொல்லணும். வெறும் கதைகளை சொல்லிட்டு போனாலும் அது கதைகள் மக்கள் மனதில் கதைகளாக தான் தங்கும். வேத வசனங்கள் தான் என்ன செய்யும்? நம்மளை உயிர்ப்பிக்கக்கூடியதாக, நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால அந்த மாதிரி வேண்டும். அடுத்ததாக 5வதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிருபை பொருந்திய வார்த்தைகளால் சுவிசேஷத்தை அறிவிங்கள். இப்ப நிறைய சபைகளை பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை அறிவிக்கணும், நம்ம மக்கள்கிட்ட சொல்லணும். புதிய ஆத்துமாக்கள்லாம் வந்திருப்பாங்க, அவங்க கிட்ட போய் நியாய தீர்ப்பின் சுவிசேஷத்தை சொல்லக்கூடாது. அப்படின்னா ஆண்டவருடைய தண்டிப்பார், ஆண்டவருடைய கொல்லுவார், ஆண்டவருடைய இப்படி செய்வார், அப்படி செய்வார், உன்னை நோயினாலே பாதிப்பார், பருக்களினால் அந்த காலத்தில் சொன்னார்ல, அந்த வசனங்களை எடுத்து வச்சுட்டு இப்படிலாம் ஆண்டவர் செய்வார்னு சொல்லி பிரசங்கம் பண்ணினா அதனால எந்த மக்களுடைய மனதிலும் எழுச்சி உண்டாக போகிறது கிடையாது. அவங்களே நொந்து போய் இந்த பிரச்சனை இருந்து எப்படி நம்ம மீள முடியலையே, இந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கலையே, இந்த நோய் அடிக்கடி வாட்டுது, இதுல இருந்து என்ன செய்யறதுன்னு சொல்லி காரணமும் புரியாம தான் என்ன செய்யறாங்க? வசனத்தை கேட்க வருகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் கிட்ட என்ன சொல்லணும்? இயேசு நல்லவர், உன்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்க முடியும். இயேசு நல்லவர், உன்னுடைய நோயை மாற்ற முடியும், உன்னுடைய பிரச்சனையை மாற்ற முடியும், உன்னுடைய பாவ பழக்க வழக்கத்திலிருந்து இயேசு கிறிஸ்து உன்னை மாற்ற முடியும் என்று என்ன சொல்லணும்? அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவர்கள் எந்த பழக்கத்தில் எப்படி இருந்தாலும்
இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்கிறார், அவர்களை நேசிக்கிறார் என்பதை முதல் என்ன செய்யணும், அவங்களுக்கு சொல்லணும். அதை விட்டு கர்த்தர் அப்படி தண்டிப்பார் இப்படி தண்டிப்பார்னா என்னடா இதுக்கு மேல நம்மளால ஒண்ணும் முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ற வரைக்கும் அது எப்படி வாழ்ந்து செத்து போலான்னு அப்படி எடுத்துருவாங்க. அப்படியாக நம்ம சொல்லக்கூடாது. அப்ப என்னதான் சொல்லணும்னா கிருபை நிறைந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அல்லேலூயா. கிருபை என்றால் என்னது? தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துவது. நீங்க தகுதியே இல்லாம வந்திருக்கீங்களா, பரவாயில்ல, ஆண்டவர் என்ன செய்வார், உங்களை தகுதிப்படுத்துவார் என்று சொல்லுகிறதான வார்த்தைகள் தான் கிருபை. கிருபை பொருந்திய வார்த்தைகளால் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று வசனம் சொல்கிறது. கொலோசியர் 4:6. அவனவனுக்கு இன்னினபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பா சாரமேற்ற பெற்றதாக இருப்பதாக. அதனால யாருக்கு எப்படி எப்படி சொல்லணும்னு தெரிஞ்சு அவங்க மனசு நோகாம அவங்களுக்கு என்ன சொல்லணும், கிருபை நிறைந்த வார்த்தைகளை நம்ம சொல்ல வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். அடுத்ததாக சங்கீதம் 94:18 பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு, தாவீது அரசர் சொல்லுவாரு, என் கால் சறுக்குகிறதற்கு என்று சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. எவ்வளவு ஒரு அருமையான வசனம். அதை எடுத்து வாசிப்போமா? சங்கீதம் 94:18. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா. ஸ்டடியா ஒரு நேரா போயிட்டு இருக்கவனுக்கு கிருபை தாங்கல. ஆனா கிருபை தாங்கிறனால அவன் ஸ்டடியா போயிட்டு இருக்கான், அது உண்மைதான். ஆனா அதே நேரத்துல தாவீது சொல்றாரு, என்னுடைய கால் சறுக்குகிறது ஆண்டவரே, நான் பாவத்துல உழுக போறேன், நான் இந்த பிரச்சனையில உழுக போறேன் ஆண்டவரே, இந்த பாவத்துல விழுக போறேனே என்று சொல்லுகிற பொழுது கர்த்தர் என்ன செய்யறார், அவருடைய கிருபை அவரை தாங்கினது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம சுவிசேஷ பிரசங்கம் பண்ண பொழுது பாவத்திலும் சாபத்திலும் பின்மாற்றத்திலும் விழுகிறவனை என்ன செய்கிறார், கர்த்தர் தூக்கி எடுத்து நிறுத்துகிறார் என்கிறதான வார்த்தைகளை நிறைந்த கிருபை நிறைந்த வார்த்தைகளை நம்ம என்ன சொல்ல வேண்டும், அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்படியே அவன் வாழ்க்கையை சொன்னா, அவன் நீ இப்படிலாம் இருந்தேன்னா எப்படா நீ அவன் ஆண்டு உன் வாழ்க்கையில அற்புதம் செய்வாரு, நீ இந்த பழக்கத்தை விடுறா, அப்பதான் நம்ம ஜெபம் பண்ண முடியும். பரிசுத்தமா இருந்தா நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு. நீ இந்த பழக்கத்துல இருந்த, நீ குடிக்கிறன்ற அது இது இருக்கின்ற எப்படி ஆண்டவர் கேட்பாரு. இப்படி நம்ம பிரசங்கத்தை பண்ணக்கூடாது. இப்படி நமக்கு ஒருத்தருக்கு அறிவுரை சொல்லக்கூடும். அவனுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக வந்தாரு, பரவாயில்ல, கர்த்தர் உன்னை மாற்ற முடியும். நீ ஆண்டவர்கிட்ட உன்னை சரண்டர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் உன்னை செய்வார், உன்னை மாற்றுவார், அவரால் மாற்ற முடியும். ஆனா என்ன நினைக்கிறோம், நீ ஆண்டவரே என்னை மாற்றுங்க நீ உலகத்துல சொல்லணும், நீ வாஞ்சா இருக்கணும், கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லி, அல்லது அவனால ஒண்ணுமே முடியாது கூட நீங்க கூட அவனுக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவரே இவனுக்கு இந்த பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி, நான் உனக்காக ஜெபம் பண்ணிருக்கப்பா, கர்த்தர் விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி நம்ம அவருக்காக என்ன செய்யணும், ஜெபிக்கலாம். இந்த மாதிரி சொல்லணும். இப்ப அவன் ஆண்டோட அன்பை முதலாவது ருசித்தான்ற என்ன செய்வோம், இந்த மற்ற அன்புல இருந்து என்ன செய்வோம், விடுபட அவனுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஹல்லேலூயா, ஆமென். அதனாலதான் நம்மளுடைய சுவிசேஷமோ சாட்சியோ மற்ற சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிற பொழுது நம்ம கவனமாக சொல்ல வேண்டும். புதிதாக வராங்க இல்லையா, உண்மையிலே ஆண்டவர் எப்படா வருவான் ரட்சிக்கப்படுவான் தான் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் இல்லை இவன் வரக்கூடாதுன்னு எந்த படுபாவே அவர் நினைக்கவே இல்லை. இப்படிப்பட்டவனா இருந்தாலும் வரும்னு நினைக்கிறார் இல்லையா. அப்புறம் ஆண்டவர் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய சுவிசேஷம் அப்படிப்பட்டதான் இருக்கு. சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருந்தாரு, அவருடைய வாழ்க்கை பத்தி தெரியல, ஆனா குண்டர் கும்பலா இருந்திருப்பாரோ இல்ல போதை கடுமையா இருந்திருப்பாரோ எப்படியா இருந்திருக்கிறாரு. அவர் ஜெயில தான் அவர் ஜெயிலுக்கு போக நேரிட்டது. அவர் முதல்ல கர்த்தரை அறியாததுக்கு முன்பு அப்படிப்பட்ட ஒரு பாவியாக இருந்தார். ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருக்கலாம். அதனால ஜெயில இருக்கிற அளவுக்கு ஆச்சு. அப்படிப்பட்ட ஜெயில இருந்தவர் வெளியே வந்தார். அப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் அவரையும் கர்த்தர் ரட்சித்து அவரை ஒரு பெரிய பாஸ்டரா ஆண்டவர் மாற்றினார். அவர் சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய தமிழ் சபைகளே பெரிய சபை கொண்டது அவருடைய சபை தான். அந்த காலத்துல 300-400 பேர் இருந்தாங்க. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஒரு பாஸ்டராக என்ன செய்தார், ஆண்டவர் அவரை மாற்றினார். ஹல்லேலூயா. எனவே நீங்க ஒரு சாதாரண பேசும் அவன் எப்படி பாவியா இருக்க நினைக்காதீங்க. அவனை கூட கர்த்தர் என்ன செய்ய முடியும், பெரிய ஒரு ஊழியக்காரனாக மாற்ற ஆண்டவரால முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால என்ன செய்யணும், உங்களுக்கு நீங்க சத்தியத்தை சுவிசேஷம் சொல்லணும். ஹல்லேலூயா. அடுத்ததாக பாத்தீங்கன்னா ரட்சணிய சந்தோஷத்துடன் பேசுங்கள். நீங்க ரட்சணிய சந்தோஷம் அப்படின்னா ரட்சணிய சந்தோஷம்னா ரட்சிப்பின் சந்தோஷம். கர்த்தர் நம்மளுக்கு ரட்சித்த பொழுது எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தார், அதே சந்தோஷத்தோட என்ன சொல்லணும் மற்றவர்களுக்கு நீங்க சொல்லணும். அப்புறம் எதுவுமே சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம இருக்கிற மனிதனுக்கு நீங்க என்ன சொல்லணும், ஒரு சந்தோஷத்தோடு நீங்க சொல்லணும். ஹல்லேலூயா.
பாருங்க, எத்தனையோ பேர் குடும்பங்கள்ல சந்தோஷம் சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. இந்த சமாதான சந்தோஷத்திற்காக பல கெட்ட வழிகளை, பல தேவையில்லாத வழிகளை போய் தேடி நாடி என்ன செய்றாங்க, அதுக்குள்ள சிக்கிக்கிறாங்க. அது ஒரு கண்ணி மாதிரி ஆயிடுது. எந்த கெட்ட பழக்க வழக்கங்களுமே என்ன செய்யும், ஒரு கண்ணி மாதிரி அவங்களை விடாது. ஏன்னா அது பின்னாடி ஒரு அசுத்த ஆவி இருக்கிறது, பிசாசோட ஆவி இருக்குது. எல்லா கெட்ட பழக்கங்களும் அது என்ன செய்யும், அது கண்ட்ரோல் பண்ணிட்டு விட முடியாது அந்த மனிதன்னு சொல்லிட்டு பிடிச்சிருக்கும். அதனால அப்படி போகாம என்ன சொல்லி இயேசு கிறிஸ்துவிட்ட வந்தா கர்த்தர் தெரியும். அப்படி சிக்கியிருக்கிற மனிதனை கூட விடுவிக்கக்கூடிய பெரிய வல்லமை நம்ம எல் ஷடாயாகிய தேவனுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லுங்க. பிசாசோட இதுல சிக்கி இருந்தா கூட இந்த உலகத்துல இருக்கிற என்னை அடிமைப்படுத்துகிற இந்த சாத்தானின் அந்தரசத்தின் வல்லமை விட என்னை விடுவிக்கிற இயேசு கிறிஸ்துவோட வல்லமை, எனக்குள்ளே வாழுகிற இயேசு கிறிஸ்துவோட வல்லமை பெரியது என்று நாம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அப்படிதான் என்ன சொன்ன மாதிரி சத்தியத்தை சுவிசேஷத்தை சந்தோஷத்தோடு கூட அவங்களுக்கு சொல்லணும். சங்கீதம் 45:1 கூட சொல்லுகிறது, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன், என் நாவு விரைவா எழுதுகிறனுடைய எழுத்தாணி என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே மாதிரி பாருங்க, மத்தேயு 13:44 இப்படிதான் நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும். ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு உதாரணம். அன்றையும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இது பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்குதுன்னு இருக்குல்ல, ஒரு புதைந்திருக்கிற பொக்கிஷம், நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷம் என்னன்னா சுவிசேஷம். அவங்க வாழ்க்கையில பல ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க, எத்தனையோ வழியில ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க, வருஷமா ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க, முடிஞ்சிருக்காது. அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு மறை நிலத்திலே இருந்து எடுத்த ஒரு பொக்கிஷம் மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படிதான் நம்ம எல்லாம் சந்தோஷத்தை நம்ம முதல்ல அனுபவிச்சுப்போம் இல்லையா? அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தோட போய் என்ன செய்யணும், எல்லாருக்கிட்டும் என்ன செய்யணும், ஆண்டவரை பற்றி நாம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏழாவது பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உற்சாகமுள்ள ஆவியுடன் ஊழியம் செய்யுங்கள். இப்ப ஊழியம் செய்கிற பொழுது அதை அசதியா செய்யக்கூடாது. அசதியா ஊழியத்தை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தருடைய ஊழியத்தை எப்படி செய்யணும், நம்ம உற்சாகமாக செய்ய வேண்டும். தூங்கிக்கிட்டு ஜெபிக்க கூடாது, பாடல் பாடும்போது ஜெபிக்க கூடாது, பிரசங்கம் பண்ணும்பொழுது கூட அவங்களும் தூங்குவாங்க, கேட்கறவங்க தூங்க வைப்பாங்க. அப்படி இல்லாமல் எல்லாரும் என்ன செய்யணும், ஒரு உற்சாகத்தோடு கர்த்தருக்காக ஊழியத்தை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதனால உமது இரட்சத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியினை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி தாவீது அரசர் சொல்லுகிறார். அப்போ உற்சாகமான ஆவி நமக்கிட்டே இருக்கணும், மற்றவர்களுக்கும் என்ன செய்யணும், இருக்கணும். ஹல்லேலூயா. அதனாலதான் அசதியா செய்யக்கூடாதுன்னா அதுக்கு ஆப்போசிட் என்னது, உற்சாகமாக ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனாலதான் அநேகர் என்ன செய்வார்கள், மனம் திரும்பி கர்த்தரிடத்திலே வருவார்கள். நம்முடைய உற்சாகத்தை பார்த்து, நம்ம இருக்கிற நிலைமை பார்த்து அவங்க என்ன செய்வாங்க, உற்சாகத்தோடு அவங்க வருவாங்க. ஹல்லேலூயா. அதனால எதை செய்தாலும் தேவனுக்கென்று நாம் செய்ய வேண்டும். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோடு செய்ய வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அதே மாதிரி உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. சுவிசேஷ ஊழியத்தை உற்சாகமாய் செய்ய கடவன் என்று வசனம் சொல்லுகிறது. ஜெபம் பண்ணும் பொழுதும் உற்சாகமாக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறது. இப்படியாக கர்த்தர் நமக்கு என்ன சொல்றார், உற்சாகத்தோடு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஊழியத்தை நீங்க செய்கிற பொழுது நம்மளும் அப்பதான் பார்ப்போம், எந்த அளவுல எல்லாம் ஊழியத்தை மேம்படுத்த முடியும். ஓஷிப் இருக்கா, சரி ஓஷிப்ல ஏதாவது இன்னும் கீபோர்டு கிட்டார் மற்றது வாசிக்கக்கூடிய நண்பர்கள் வருகிறாங்களா, யாராவது கிடைப்பாங்களா, அவங்களுக்கு சொல்லுவோமா அப்படின்னு சொல்லி அவங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்றது, இப்படிலாம் நம்ம ஆண்டவர் ஏவிட்டு இருக்காரு. இப்படிதான் பல காரியங்கள். அதே மாதிரி சபை எப்படி நல்லா வச்சுக்கணும், எப்படி மக்கள்கிட்ட ஃபோன் பண்ணி எப்படி திரும்ப வாங்கன்னு சொல்லணும். இப்படிதான் செய்யணும். ஊழியத்தை செய்கிற பொழுது எப்படி செய்யணும், உற்சாகமாக செய்யணும். நாங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் ஒவ்வொருவரும் அதே ஒரு கரிசனையோட உங்களுக்குன்னு ஒரு 4 நண்பர்கள் வைத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு அடிச்சு நீங்கள் வந்துட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி என்ன செய்யலாம், கேட்கலாம். இதெல்லாம் ஒரு நல்ல ஊழியம் தான். இப்படி டெலிஃபோன் ஊழியம் சும்மாவே நம்ம செய்யலாம். இந்த ஊழியத்துக்குலாம் மேலே இன்னொரு ஊழியெல்லாம் இருக்குது, டெலிஃபோனில் ஊழியம் செய்வது. பாருங்க, இப்போ உங்களுக்கு நம்ம சபைக்கு வராங்க, புதிதாக வராங்க, நண்பர்கள் வராங்க. இப்போ அந்த லிஸ்ட்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு அது ஒரு 5 நண்பர்கள் உங்களுக்கு கிடைச்சாங்க. அவங்களுக்கு சும்மா இருக்கும்போது நீங்கள் ஃபோன் அடிச்சு என்ன செய்யலாம், நீங்கள் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா பிரதர், நல்லா இருக்கீங்களா, அப்படி இருக்கீங்க, ஏன் இந்த வாரம் வரல, ஏதாவது பிரச்சனை தான் உங்களுக்காக ஜெபிக்கலாமா அப்படின்னு கேட்டு அவங்களோட பேசலாம். அப்புறம் நண்பர்கள் ஆன பிறகு அவங்ககிட்ட நீங்கள் அவங்க உங்கள்கிட்ட நல்லா சொல்லுவாங்க அவங்க பிரச்சனையெல்லாம். அதற்காக ஜெபிக்கிற பொழுது அவங்க வாழ்க்கையில் விடுதலை கிடைக்கும். அல்லது வேத டெலிஃபோன் மூலியமாக
வந்து சிலர் வந்து வேத வசனங்களை அனுப்புறாங்க. அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அந்த வேத வசனங்கள் வந்து அவங்க எடுத்து டக்குன்னு எடுத்து பைபிள் வாசிக்காம இருந்திருந்தா கூட அந்த வேத வசனங்களை அவங்களுக்கு வாசிக்கிற பொழுது அந்த வேத வசனங்கள் ஜீவன் உள்ளதாக இருக்கிறனால அது மக்களோடு பேசும், அவர்களை வழி நடத்தும். ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். அதுவும் நம்ம செய்யணும். அதே மாதிரி இன்னொரு என்னன்னா, நண்பர்கள்ட்ட வந்து பேசுறது. இப்போ வந்து முந்தைய ஒரு சகோதரி இந்த ஊழியம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஆனால் என்னால் அந்த ஊழியத்தை செய்ய முடியல, எப்பயும் பிஸியாக இருக்கிறேன். ஆனால் அது எப்படின்னா நீங்களாம் இந்த மாதிரி செய்யலாம். ஒரு குறிப்பிட்ட பிரசங்கம் இப்போ நம்மளே பண்ணுறோம், ஷார்ட்டாக எடுத்துக்கிறீங்க. இது மாதிரி ஏதோ பிரசங்கத்தை எடுத்துகிட்டு உங்கள் நண்பர்கள் கிடச்சி ஃப்ரீயாக இருக்கீங்களா பிரதர், சந்தோஷமாக இருங்கள், மறுபடியும் சந்தோஷமாக இருங்கள் கருத்தை சொல்கிறான்னு சொல்லிட்டு அது குறித்து சில வசனங்கள் உங்கள்கிட்ட சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, வசனம் அப்படி சொல்லுது, கவலைப்படக்கூடாது. நம்ம என்ன கவலைப்படக்கூடாது வசனம் சொல்லுது. பாரு யோசிப்போம், ஆமாம் நம்மளும் கவலைப்படக்கூடாது. பாருங்க சந்தோஷமாயிருங்கள் என்று இப்படி சொல்லியிருக்குது. கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கர்த்தர் ஏவுகிற குட்டி குட்டி பிரசங்கமாக குட்டி குட்டி வார்த்தை எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த சகோதரி வந்து எனக்கு அடிப்பாங்க, எப்போது நானும் ஃப்ரீயாக இருப்பேன். ஃப்ரீயாக அடித்தாங்கன்னா சொல்லுவாங்க கர்த்தரை எப்படிலாம் துதிக்கலாம்னு சொல்லி நான் ஆராய்ஞ்ச சிஸ்டர். அதுலேருந்து சில வார்த்தைகளை சொல்லவா, இவ்வளோ பிஸியாக இருந்தால் கூட நான் சொல்லிடுவேன். தூக்க கலக்கமாக இருந்து தூங்கிட்டு தான் டக்குனு எழுந்துச்சு, ஓகே ஓகே சார் ஃப்ரீயாக நான் ஃப்ரீயாக இருக்கேன் சார் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வந்து வசனம்லாம் நான் எடுத்து வச்சுக்குவேன். அப்புறம் அவங்க வசனம்லாம் சொல்லுவாங்க. அப்போ கர்த்தரை வந்து ஏன் துதிக்க வேண்டும், கர்த்தரை வந்து அவருடைய மகிமைக்காக துதிக்க வேண்டும், அவர் வந்து எப்படி அவர் நான் செய்த நன்மைகளுக்காக துதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பாயிண்ட் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஒரு காலத்தில் அவங்க சொன்ன ஒரு சில வசனங்களே எனக்கு ஆண்டவர் ஏவினால அது ஒரு பிரசங்கமாகவே நான் பண்ணினேன். அவங்க கொஞ்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசினாங்க. ஆனால் ஆண்டவர் அதோடு கூட சேர்ந்து இன்னும் நிறைய கருத்துக்களை கொடுத்து 1 மணி நேரம் பிரசங்கமாக பண்ண ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஏன்னா இதெல்லாம் வந்து ஊழியம் தான். நீங்கள் எங்கே போக முடியல அங்கே போக முடியலன்னு கவலைப்பட்டா கூட நீங்கள் என்ன செய்யலாம், அந்த வசனங்களாக ஒரு குறிப்புகளை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் சில நண்பர்களுக்கு உங்களுக்கு நண்பர்கள் புதிதாக வந்த நண்பர்களாக கூட இருக்கலாம், அவங்களோட பேசி ஒரு சில விஷயத்த அவங்க வேறு ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. சிஸ்டர் கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, ஒரு கொஞ்சம் 5 நிமிஷம் வந்து இந்த வேத வசனத்தை சொல்லலாம், வேறு ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. டக்கு 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 அந்த வசனத்தெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் சரிங்க சிஸ்டர் கர்த்தர் உங்களை ஆசிரியர் கர்த்தருக்கு நோண்டி கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதுன்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லி டக்குன்னு முடிச்சு போயிடுவாங்க. அவங்க 5 நிமிஷம் தான் பேசுவாங்க, ரொம்ப நேரம் அந்த கருத்துக்கள் இருக்கும். வசனத்தோடு நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி தான் நீங்களும் என்ன செய்யணும், இந்த மாதிரி நிறைய விதத்தில் ஊழியம் செய்யலாம். ட்ராக்ஸ் ஊழியம் கூட ரொம்ப ஒரு நல்ல ஊழியம் தான். ட்ராக்ஸை நீங்கள் மற்ற மக்களுக்கு, நீங்கள் அறியாத மக்களுக்கு டக்குன்னு பேச முடியல, ஃபோன் நம்பர் தெரியாது, எதுவுமே தெரியாது, ஆனால் நீங்கள் ட்ராக்ஸ் கையில் வச்சுருந்தீங்கன்னா அவங்க ஏன் நாங்கள் என்ன செய்யலாம், டக்குன்னு என்ன செய்யலாம் அவங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் போன பிறகு கூட அந்த வாசித்து அவர் என்ன செய்வார்கள், பயன்பெறுவார்கள். பிறகு உங்களுடைய நம்பர் இருந்துச்சுன்னா அல்லது பாஸ்டர் நம்பர் இருந்துச்சுன்னா அவங்க அடித்து பேசுவாங்க. இப்படிலாம் என்ன செய்யலாம், கர்த்தரோட ஊழியத்தை செய்யலாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நாங்களும் கூட இப்போ அந்த இந்தியன் ஒர்க்கர்ஸ் மினிஸ்ட்ரே பண்ணிட்டு தான் கூட பிளாக்லாம் போய் சிங்கப்பூரில் சந்திக்கணும் ரொம்ப வாஞ்சம் இருக்குது எங்களுக்கு. அந்த டைம்லாம் போட்டு என்ன செய்யணும், அவங்கள போய் நம்ம ட்ராக்ஸ் கொடுத்து ஒரு பிளாக் ஃபுல்லாக நம்ம கொடுத்தா கூட ஒரு ஆத்மாவது ஒரு குடும்பமாவது என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. இப்படியாக நம்ம சபையில் சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும். இப்படி நீங்கள் வந்து ஊழியம் செய்வதற்கு நீங்கள் ரொம்ப வாஞ்சி உள்ளவங்க இருங்க. ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் எனக்காக யார் போவாங்க, என்னோட காரியமாக யார் செல்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. அதனால எப்பொழுதும் எப்படிப்பட்டவர்களாக நம்ம வந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கும். பாருங்க, இருள் சூழும் காலம், நான் ஒரு பாட்டு பாடுறேன், இருள் சூழும் காலம் இனி வருது. இப்போ வந்து நம்மளுக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது இல்லையா, பைபிள்லாம் இருக்குது. நிறைய இடங்கள்ல பைபிள் திருட்டுத்தனமாக வச்சுக்கிறாங்க, ஆராதனை திருட்டு. இதே உலகத்தில் நம்ம இருக்கிற இதே காலகட்டத்தில் இதே உலகத்தில் நம்மளை விட்டு தூரமாக இருக்கிற அநேக தேசங்களிலே பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க, பைபிள் வாசிக்க முடியல, ஓஷிப் போக முடியல, வெள்ளிக்கிழமை யாருக்கும் தெரியாமல், ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் வேலை, வெள்ளிக்கிழமை நைஸாக என்ன செய்கிறாங்க போய் ஆராதனை பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் கர்த்தர் என்ன செய்திருக்காங்க, நமக்கு வந்து ஒரு நல்ல வெளிச்சமான காலத்தை கொடுத்திருக்கிறார். எனவே நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும், இரவுண்ட வாசல் அடைபடும் முன் நோருகின்ற மனதாய் முன் செல்வோர் யார், இரவுண்ட வாசல் அடைபடும் முன் நோருகின்ற மனதாய் முன் செல்வோர் யார். கொடியதாய்
விடாதே ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக ஆண்டவரே. எங்களுக்குள்ள நேரங்களிலும் ஆண்டவரே நாங்கள் உமக்காக
ஊழியத்தை செய்ய ஆவியானவரே எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. டிராக்ஸ் கொடுக்க, நண்பர்களோடு பேச ஆண்டவரே அப்பா எங்களுக்கு முடிந்த மீடியாக்கள் மூலியமாக மற்றவர்களை அணுக கர்த்தாவே எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அதற்கு இருக்கிறதான எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே முறியடிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் செய்யக்கூடிய ஆண்டவரே ஊழியத்திற்கு டிராக்ஸ் கொடுக்க அல்லது ஆண்டவரே டெலிபோன் ஊழியம் அல்லது மீடியா ஊழியம் எந்த ஊழியங்களை நாங்கள் செய்வதற்கு தடையா இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே விடுதலையோடு கூட ஆண்டவரே உண்மை அறிவிக்க ஆண்டவரே விடுதலையோடு கூட ஊழியத்தை சொல்ல விடுதலையோடு கூட சாட்சி பகிர்ந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கேட்ட சத்தியத்தின்படி வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்யும். உலகம் அநேக ஜனங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆமென். ஆண்டவர் அறியாமல் இருக்கிறாங்க. சமாதானத்துக்குரிய சுவிசேஷம் என்னும் ஆயத்தம் என்ற பாதரட்சியை நம்ம கருத்துக்கணும். சுவிசேஷம் எல்லாருக்கும் சொல்லணும். ஏன்னா என்னை கனப்படுத்துவதை பிதாவானவர் கனப்படுத்துவார். ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார். நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், ஊழியம் செய்யணும். ஒவ்வொருவரும் ஆத்மாதயம் செய்யணும். அப்பதான் கர்த்தர் எனக்கு ஒரு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுவார். சமாதானம் இல்லாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எப்பொழுதும் ஆயத்தம் என்ற பாதரட்சியை அணிந்து கொண்டவர்களாக நம்ம இருக்க வேண்டும். உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. சரியா, நம்முடைய ஆண்டவர் மிக மிக நல்லவர். ஆமென். நேசிக்கக்கூடியவர், அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆலயத்துக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்? ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ளும்படியாக அப்படித்தானே? முதல்ல பாருங்க, நம்ம ஆண்டவரை குறித்து தெரிந்து கொள்ள திருவிருந்துக்கு செல்வதற்கு முன்பாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். ஆமென். நம்முடைய ஆண்டவர் கேட்டதை கொடுக்கக்கூடியவர். ஆமென். ஆண்டவர் எதை கொடுப்பாரு? கேட்டதையும் கொடுப்பார், கேட்காதையும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. எப்படி பாஸ்டர் கேட்காதையும் கர்த்தர் கொடுப்பாரா? ஆமென். திருவிருந்துக்கு செல்வதற்கு முன்பாக 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்திலே 9 முதல் நான் வாசிக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு நாணமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாரால் ஆகும் என்றால், சாலமோன் இந்த காரியத்தை கேட்ட பொழுது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற நாணத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தையின்படி செய்தேன். நாணமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். அங்க கேட்கிறார் ஆண்டவரிடத்துல, நாணத்தை கேட்டாரு. இங்க ஆண்டவருக்கு என்னது கொடுத்தார்? அவருக்கு நாணமும் இருதயம் உள்ள இருதயத்தை உனக்கு, நாணமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். 13 பார்க்கின்ற பொழுது, இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். ஹல்லேலூயா. கேட்பதையும் கொடுக்கக்கூடியவர், கேட்காததை ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும். ஆமென். கேட்பதையும் கொடுப்பாரு, நீங்க கேட்காதையும் கொடுப்பாருன்னு சொன்னாதான் பெற்றுக்கொள்ள முடியும். எதை நீங்க கேட்க முடியலையோ கேட்காதையும் கொடுப்பாரு. கொடுக்கக்கூடியவர் நம்முடைய ஆட்கள். ஹல்லேலூயா. இவருடைய நல்ல தேவனை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். கேட்கதையும் கொடுக்கக்கூடியவர், கேட்காதையும் கொடுக்கக்கூடியவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 வருடம் அடிமையாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. எகிப்தில் 430 வருடம் அடிமையாக இருந்த பொழுது, அங்க பாருங்க, 430 அடிமையாக இருந்த பொழுது யாத்திராகமம் 2வது அதிகாரத்துல பார்த்தா அவங்க என்ன செய்றாங்க? ஆண்டவரை நோக்கி கூக்குரல் இடுறாங்க. 2வது அதிகாரத்துல 24 பார்க்கின்ற பொழுது, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். பாருங்க, 23 சில காலம் சென்ற முன்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தில் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ஆண்டவரிடத்தில் முறையிட, ஆண்டவரே நாங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவியும். அவருடைய கூக்குரல் தேவனுடைய சமூகத்திலே எட்டியது என்று பார்க்கிறோம். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தறினார்.
ஆமென். ஹalleluya. ஆண்டவருக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். நான் 30 வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு சொந்தம் இல்லை. ஏன்னா இவ்வளவு அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு சுதந்திரம் வேண்டும். அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கீங்களை விடுவியும் என்று கேட்டாங்க. ஆமென். ஹalleluya. கேட்டது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக. கேட்டதை மட்டுமல்ல கேட்காதையும் கொடுக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவர். ஹalleluya. அப்ப விடுதலை கேட்டாங்க. யாத்திராகமம் 12வது அதிகாரத்துல நான் பார்க்கின்ற பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார்னாக்க, அவங்க ராத்திரியிலே அவன் 12:31 பார்க்கின்ற பொழுது ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போங்க. அடிமைத்தனத்தில் இருந்த அந்த ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது பார்வன் சொல்றான், அடிமை போங்க ஐயா. என்ன சொல்ற? போங்க. நீங்க அடிமைத்தனத்திலிருந்து இருக்க வேண்டாம். நீங்க என்ன செய்யுங்க? போங்க என்று சொல்லுகிறான். அப்ப அடிமைத்தனத்தை விடுதலை கிடைச்சா ஜனங்கள் என்ன செய்வாங்க? ஆண்டவரே, அடிமைத்தனத்தில் எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று நான் கேட்டோம். ஆனா இப்பொழுது விடுதலை கிடைச்சா போங்கன்னு சொன்னா அது என்னது? பிரசங்கம் போதும் முடிஞ்சு வச்சு போங்க வீட்டுக்கு சொல்றது இல்லை. ஹalleluya. புரியல? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்லணும். ஹalleluya. புறப்பட்டு போங்கள் சொன்னா உங்களுக்கு அடிமைத்தன வாழ்வின் மேலே இல்லை. புறப்பட்டு நீங்கள் போங்க, தேவனை ஆராதிங்கள் என்று பார்வோன் சொல்கிறார். ஹalleluya. கேட்டது அடிமைத்தனத்துடைய விடுதலை, ஆனால் கேட்காதது கர்த்தர். என்னாகும் 23:23 நீ புறப்பட்டு அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்துக்கு செல்ல வேண்டும் என்றால், வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், உனக்கு 40 வருடம் வனாந்தரத்தில் நடக்க வேண்டும் என்றால், உனக்கு காண்டாமிருகத்துக்கு வந்த பலனை கொடுக்கிறேன். ஹalleluya. கேட்டது விடுதலை. கர்த்தர் காண்டாமிருகத்துக்கு வந்த பலன் மட்டுமல்ல, உனக்கு விரோதமான எந்த மந்திரமும் குறி சொல்லுதலும் இல்லை என்ற இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர். ஆமென். ஹalleluya. நான் 23 பார்க்கின்ற பொழுது அங்கே நான் பார்க்கிற ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவர்களை இதோ பாத்தீங்கன்னா பாருங்க 22ல தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். புறப்பட்டு போங்க சொன்ன பொழுது புறப்பட பண்ணது மட்டுமல்ல, அதோடு கூட காண்டாமிருகத்துக்கு வந்த பலனையும், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரங்களை குறி சொல்லுதல் இல்லை. ஹalleluya. புறப்பட்டு போகின்ற பொழுது அடிமைத்தனம் நீங்குவது மட்டுமல்ல, கேட்காத காண்டாமிருகத்துக்கு வந்த பலன். ஹalleluya. கேட்காத எந்த மந்திர பிசாசு பில்லிஷன்களோ அணுகாத ஒரு பாதுகாப்பு. கேட்பதையும் கொடுக்கக்கூடியவர், கேட்காதையும் கொடுக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். ஹalleluya. அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு அவங்களுக்கு பயன்பட்டது பஸ்கா ஆட்டுக்குட்டி. அந்த மாமிசத்தை புசித்தாங்க, ரத்தத்தை தெளித்தாங்க. அப்பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் புறப்பட பண்ணுங்க மட்டுமல்ல, கேட்காத ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்தார். திருவிருந்தில் வருகின்ற பொழுது நமக்காக அடைக்கப்பட்ட பஸ்காவாகிய ஆடு இயேசு இருக்கின்ற அதை நினைத்து நம்ம திருவிருந்தில் பங்கு பெறுகின்ற பொழுது தெய்வீக ஆரோக்கியமும் தெய்வீக சுகத்தையும் கேட்காத ஹalleluya. எழுந்திருப்போமா? ஹalleluya. திருவிருந்தில் பங்கு பெறுகின்ற பொழுது நான் கேட்பது மட்டுமல்ல, கர்த்தர் எனக்கு காண்டாமிருகத்துக்கு வந்த பலனை கொடுக்கிறார். எனக்கு நீண்ட ஆயுளை கர்த்தர் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, எனக்கு எந்த மந்திரமும் இல்லை, எந்த குறிச்சொல்லுதல் எனக்கு இல்லை. ஹalleluya. திருவிருந்தில் பங்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் எப்படி போயிருக்கிறார்? நல்ல பலன், ஆரோக்கியம், எந்த விதமான சோர்வு உங்களுக்கு வராது, எந்த வியாதி உங்களுக்கு வராது. உங்க ஆண்டவர் ரத்த கோட்டைகள் இருக்கிறீங்க, எந்த மந்திரம் உங்களுக்கு என்ன செய்யாது? வராது. ஏன்னா ஆண்டவர் கேட்பது மட்டுமல்ல, கேட்காதே கொடுக்கக்கூடிய. ஆமென். ஹalleluya. சாலமோன் கேட்டது நானும், ஆனா கர்த்தர் கனத்தையும் ஐஸ்வரியத்தையும் கொடுக்கும். ஆமென். ஹalleluya. திருவிழா வந்திருக்கீங்க, ஏதோ திருவிழா பங்கு வர முடியாது, ஆனா வருகின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு வந்தாங்க. ஹalleluya. ஹalleluya. இந்த மந்திரங்கள் இந்த பிலிஷன் உங்களை அணுகாது. ஆமென். ஆமென். கர்த்தர் கொடுக்கிறாரு, விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறோம். ஆமென். 30 லட்சம் ஜனங்களுக்கு கொடுத்தாரு. ஹalleluya. கோத்திரங்களில் ஒருவன் கூட பலப்பட்டு போனதுங்க. ஆமென். இந்த திருவிழால ஆண்டவரே பங்கு பெறுகிறப்பா, எல்லா தெய்வீக ஆசீர்வாதங்கள், காருண்யங்கள், தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம் எனக்கு உண்டாகும். ஆமென். ஆமென். ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு பங்கு பெறுங்க. கர்த்தர் கேட்டதுமல்ல, கேட்காத எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. பாடல் பாடுகின்ற பொழுது உற்சாகத்தோடு திருவிருந்திலே பங்கு பெறுவோம். நம்ம கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நம்ம என்ன சொல்ல, கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கலாம். கேட்டதையும் கொடுப்பார், கேட்காதையும் கொடுக்கிற தேவனுக்கு துதிகள். ஹல்லேலூயா. ஆமென்.
கிருபையின் மேல் கிருபை என்பது கேட்காதையும் கொடுப்பதுதான் கிருபையின் கிருபை. ஆமென். தேவ சமூகத்தில் வந்திருக்க உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு சுகபலர் ஆரோக்கியத்துக்கு மட்டுமல்ல, நீண்ட ஆயுளையும் கர்த்தர் கொடுக்கிறார். தெய்வீக சுகத்தை மட்டுமல்ல, தெய்வீக ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஏன்னா தெய்வீக சுகம் என்பது கிருபை, தெய்வீக ஆரோக்கியம் என்பது இனிமேல் என்ன செய்ய? கிருபையின் மேல் கிருபை. இனிமேல் அவங்க எந்த பலவீனமும் தாக்கா. அல்லேலூயா. நல்ல ஆண்டவர் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுக்கிறார். அது மட்டும் எந்த மந்திரமோ பிலிசும் உங்களை தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக அளிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார் என்று பேதுரு நமக்கு பவுல் சொல்லுகிறார். அதனால அவர் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி மாமிசத்தை புசித்த பொழுது அவர்களுக்கு மாமிசத்தை புசித்தார், ரத்தத்தில் விடுதலை கிடைத்தது மட்டுமல்ல, கர்த்தர் அதோடு கூட என்ன செய்தாரு? பலனை கொடுத்தார். காண்டாமிருகத்துக்கு கொடுத்த பலனை கொடுத்தார், நல்ல ஞானத்தை கொடுத்தார். தேவன் அவரோடு இருந்தார். நம்ம வழியில செல்கின்ற எந்த மந்திரங்களும் எந்த விஷ ஜந்துகளும் அவர்களை அணுகவே முடியல. ஆமென். கேட்பதை மட்டுமல்ல, கேட்காதை கொடுக்கக்கூடிய தேவன். தேவ திருசமூகத்தில் வந்திருக்கீங்க, கேட்டது மட்டுமில்லை, இங்க கேட்காத எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏராளமாய் தாராளமாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். திருவந்த பங்கு வருகின்ற பொழுது அப்படிப்பட்ட தெய்வீக ஆரோக்கியத்தின் தெய்வீக சுகத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம் என்பதை நாம் நினைத்து இந்த அப்பத்தை நாம் புசிப்போம். ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகளிலே சங்காரத்தில் நுழைய முடியல. கர்த்தர் சொல்றார், நமக்கு யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று வேதம் சொல்றாங்க. ஆமென். ரத்தம் நம்மை பாதுகாக்க, சங்கீதம் 91 வச்சு நம்மை பாதுகாப்பது ரத்தம். ஆமென். முழுவதும் எந்த சாத்திரம் நமக்கு அணுகவே அணுகாதபடி பாதுகாத்து நடத்துகிறார் என்பதற்கு ரத்தம் நமக்கு ரத்தம் நம்ம ஞாபகப்படுத்துகிறது. அதை நினைவு கூர்ந்து இந்த திராட்சை பருகலாம். ஆமென். அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எழுந்திருந்து கர்த்தருடைய இந்த வாக்குத்தத்தம் செப்டம்பர் மாதத்திலே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம், முக்கியமாக ஆண்டவர் உன்னத பாட்டு 4:12 நீங்கள் அடைக்கப்பட்ட தோட்டமாகவும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாகவும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாக இருக்கிறீங்க. அப்படி என்றால் தேவன் உங்களை ஒரு செழிப்பான தோட்டத்தை போல வைக்கிறார். ஏன்னா ஒரு தோட்டம் காய்ந்து போய் அது உள்ள கனி இல்லை, எந்த மரம் செடி இல்லைன்னா அந்த தோட்டத்தை அடைக்க முடியுமா? அடைப்பு கட்டுவாங்களா? கிராமத்தில் வந்திருக்கோம், ஒரு தோட்டம் இருக்கு, இல்லை ஒரு ஏழை வீட்டெல்லாம் காம்பவுண்ட் சோடு இருக்கு, பணக்காரன் வீட்டுல காம்பவுண்ட் சோடு சரிங்களா? எல்லாம் பொக்கிஷமும் தங்க நகை எல்லாம் இருக்கும், கேமரா எல்லாம். அப்ப கர்த்தர் பாருங்க, உங்களை சுற்றி ஒரு ஆண்டவர் என்ன அடைக்கப்பட்ட தோட்டம், ஒரு அடைப்பு ஆண்டவர் உண்டு பண்ணி இருக்கிறார். ஏன்னா நீங்க உள்ள என்ன இருக்கீங்களா? உங்களுடைய அடைக்கப்பட்ட தோட்டம் போல மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. ஒரு தோட்டம் சொல்றாரு, அது செழிப்பான ஒரு தோட்டம், உங்க வாழ்க்கை செழிப்பானது. ஆமென். அதுக்குள்ள பாருங்கனாக்க ஒரு நீரூற்று இருக்குது. அந்த நீரூற்றை யாரும் தூத்து போட முடியாது, எந்த சத்தையான இது குடிக்காத அளவுக்கு மறைவு கட்டிட்டு இருக்காரு நீரூற்று. அது மட்டும் இல்ல, அந்த கிணறு பாருங்க, கிணறு மூடப்பட்டு இருக்கு, ஆவி முத்தரிக்கப்பட்டிருக்கு. ஆவி ஆத்மா சரீரத்துல ஒரு செழிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஒரு சரீரம் இயேசு ரத்தத்தால அடைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக உங்கள் ஆத்மாவிலே ஜீவ ஊற்று புறப்பட்டு கொண்டு வருகிறது. ஆவி பரிசுத்தாவினாலே முத்தரிக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்க ஒரு செழிப்பான தோட்டம், இந்த செப்டம்பர் மாதத்துல கர்த்தர் உங்களை செழிப்பான தோட்டத்தை போல கேட்டது ஏதோ ஒண்ணு, ஆனா ஆண்டவர் உங்களை செழிப்பான தோட்டத்தை போல 3 ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை எல்லாம் பாதுகாக்கிறாரு. ஜீவ ஊற்று ஊறிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் உங்களை பரிசுத்தாவினாலே கேட்டது கேட்காதே ஆண்டவர் கொடுத்து செப்டம்பர் மாதத்துல நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். உற்சாகமா இருக்கிறீங்களா? கரங்களை தட்டி கர்த்தர் துதிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீங்க பேசியிருக்கீங்க ராஜா, வார்த்தை மூலமா பேசியிருக்கீங்க. சமாதானம் என்ற சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் பாதரிச்சு எப்பொழுதும் அணிந்து கொள்ளணும். கர்த்தாவே சோதரிக்கிறோம், ஆயத்தமா இருக்கணும். சுவிசேஷம் அறிவிப்பதற்கு மட்டுமல்ல, நம்முடைய வருகைக்கும் ஆயத்தமா இருக்கணும். அன்றவரை நீங்க தகுதிப்படுத்துவதற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கேட்டதுமே கேட்காத நீ கொடுத்ததுக்காக நன்றி. ஆவி ஆத்மா சரீரத்தை செழிப்பான தோட்டத்தை போல, பூஞ்சோலையை போல ஆண்டவரே, ஒரு பெரிய பாலைமனை, ஒரு பசுமரத்தை ஆண்டவரே, ஒரு ஒயாசிஸை போல, பாலைமனை சோலையை போல ஆண்டவரே, ஒரு நல்ல
பூத்து கொடுக்கிற சோலைகளை போல ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. வாரம் முழுவதும் தடைப்பட்ட எல்லா இன்கிரிமெண்ட் ப்ரமோஷனை கொடுங்க, வேலையிடத்தில் நல்ல நாணத்தை கொடுங்க, காண்டாமிருக்கு ஒத்த விளைவை கொடுத்துருக்கீங்கப்பா. பிள்ளைய கரம் பிடித்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தரை சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யம் இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு வருகை வருகின்றார் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஸ்பான்சர் சாம் குடும்பத்தாங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க, சாப்பாடு ஸ்பான்சரும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை பிரதர் நெப்போலியன் மிக வந்து ஒரு தியாகத்தோடு ஒரு ஆளை போய் நேற்று வாங்கிட்டு வந்தார் கடையில் எல்லாம் சிரமப்பட்டு. அதுவும் ஒரு தாய் அன்போடு அதை செய்யணும் பாருங்க. அதனால இந்த 2 பேருக்கு இந்த குடும்பத்தாருக்கு ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து